ஹாய் ஹலோ டேசிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான எபிசோட் 35. லாஸ்ட்டு நம்ம இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்படி நிறையா வந்துட்டு அதே தான் பேசிகிட்டு இருப்பீங்க. உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு இப்போ மாமியார் வீட்டு சைடில் என்னென்னலாம் நடந்துச்சு அந்த மாதிரி வந்துட்டு நிறையா பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுலேருந்து முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வெயிட்டர் உங்களுக்கு சர்வ் பண்ணிகிட்டு இருந்தார்ல, அவர் வந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்காரா, உங்களுக்கு இல்லை இவர் ஏதோ ஒன்று வச்சுருக்காரு நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெயிட்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கை தூக்கணுன்னே அவங்க ஃப்ரெண்டு பார்க்குறேன், என்ன ஏதோ ஆர்ட்ரு பண்ண போகிறா போலன்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு சொல்லுங்கள் மேடம்னே, நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒருவேளை எனக்கு அப்படி தோணுதான்னு தெரியல, ஆனால் எனக்கு என்னமோ அது அப்படி தான் இருக்குது அப்படின்னோடனே சொல்லுங்கள் மேடம்னே, இல்லை அப்போதுலேருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன எதுவும் ரீசன் இருக்கா, இல்லை எதுவும் என்னது அப்படின்னோடனே இல்லை அது அப்படின்ட்டு அவர் அந்த வெயிட்டர் வந்துட்டு திணறாரா, இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னே, இல்லை உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன் அதான் அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டு சொன்னோன்னே, உங்களுக்கு புரியல எதுக்கு அப்படின்னே, அது இல்லை மேடம், நீங்கள் ஒரு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வரதட்சணை கேஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னோடனே, எந்த கேஸ் அப்படின்னோடனே, அந்த பொண்ணு பேர் அனு அப்படின்னோடனே, ஆ அந்த அனு சொல்லுங்க அப்படின்னோடனே, ஆமாம் சொல்லுங்கப்பா அந்த பொண்ணுக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னோடனே, இல்லை மேடம் அந்த பொண்ணோட கசின் பிரதர் தான் நான். ஸோ அதான் அவள் இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் சொன்னோம் வீட்டில் இப்படி வேணாம் அப்படின்ட்டு, எங்கள் பெரியம்மா இவங்களுக்கெல்லாம் சொன்னோம் அந்த ஃபேமிலி சரியில்லைன்ட்டு, இல்லை உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, எப்பட்றா இது பண்ணுறதுன்னும் போது அவளே வெளியே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா. ஸோ நீங்கள் கரெக்டாக ஆக்ஷன் எடுத்திருந்தீங்க, இப்போ அவள் ஃபைன் நல்லா இருக்கா அப்படின்னு, அதான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்ட்டு அப்படின்னு. ஓஹோ ஓகே இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது, என் ஜாபை நான் செய்கிறேன், நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க அப்படின்னு. இல்லை மேடம் இருந்தாலும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு தான். ஓ தேங்க்யூ மேடம் அப்படின்னாலே, சரி அப்படின்ட்டு, சரி மேடம் அப்படின்ட்டு வருதுனால, சரி நீங்கள் போங்க அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னோடனே, வேறு எதுவும் இல்லைன்னொடனே, வேறு எதுவும் இல்லை இப்போ எப்படி அவங்க அப்படின்னோடனே, இப்போ நல்லா இருக்காங்க, இப்போ தனியாக அவங்களே ஜாப் போயிட்டுருக்காங்க அப்படின்னே, ஓகே அவங்க பார்த்துக்கோங்க அப்படின்னா, ஓகே மேடம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுவாரா. உங்கள் ஃப்ரெண்டு உடனே அவங்கள பார்த்துட்டு, என்னது உங்களுக்கு இப்படிலாம் பாராட்டு வருது அப்படின்னு, செம்மாவா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே காலரத்தை தூக்கி காமிச்சிட்டு சொல்கிறீங்களா, பரவாயில்லையே, இவ்வளோ நாளாக வந்துட்டு இன்னசென்ட் குயின் வந்துட்டு இப்போ ஆக்ஷன் குயினாக மாறிட்டிங்களாக்கும் அவனே, அவெல்லாம் இல்லடி சும்மா அது ஒர்க்கு தானே அதில் என்ன அப்படின்னே, சரி சரி இப்படிலாம் வந்துட்டு பாராட்டுற அளவுக்குலாம் இருக்கீங்களே அப்படின்னே, ஏன் அப்படின்னே, என் வேலையை நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னேன். சரி 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 இப்போ கேட்குறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்ருக்க, நீ வேற என்னமோ ஹஸ்பண்ட் இல்லைன்ற என்னென்னமோ இல்லைன்ற நேரம் என்னென்னமோ சொன்ன, என்ன மேரேஜ் ஆயிடுச்சுல, நீ என்ன ஹஸ்பண்ட் தானே அவர் அப்படின்னோடனே, இப்போ மறுபடியும் அதுக்கே வர, நான் தான் சொல்லிட்டேன்ல இல்லைன்ட்டு அப்படின்னே, என்ன பண்ணலான்ட்ருக்க அப்படின்னே, என்ன பண்ணலான்ட்ருக்கேன்னா டிவோர்ஸ் கொடுக்கலான்ட்ருக்கேன் அப்படின்னு. என்ன லூஸு மாதிரி பேசிகிட்ருக்க, இப்போதுக்கு திடீர்னு டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க, அவர் சொன்னாரா அப்படி உன் கூட இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா, நீ பாட்டுக்கு எதுக்கு டிவோர்ஸ்ன்னு சொல்கிற அப்படின்னே, அவர் சொல்ல
ஆனால் அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க பையனுக்கு நான் மனைவியாக இருக்க தகுதி இல்லாத ஒரு ஆள், அவங்க வீட்டுக்கு மருமகன்ட்டு சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, அந்த தகுதி எனக்கு எப்பயும் வராது, இப்படிப்பட்ட ஒரு மருமகன் வந்துட்டு எதுக்கு இருக்கணும், பேசாமல் டிவோர்ஸ் வாங்கிடு, இங்கேருந்து என் மானை விட்டு போயிரு, நீ போனால் தான் என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, அவங்க ஃப்ரெண்டு பார்க்குறா, என்ன என்ன தகுதி இல்லைன்ட்டு உனக்கு மேலே என்ன தகுதி இல்லை, நல்லா தானே இருக்க, நல்லா படிச்சிருக்க, இப்போ நல்ல வேலையில் இருக்கனோடனே இந்த வேலையில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. சரி விடு, நல்லா படிச்சிருக்க, நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு. இங்கே பாரு, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொண்ணு அவங்க எதிர்பார்க்குறது அழகு இருக்கணும், ஆடம்பரம் இருக்கணும், என்ற ரெண்டுமே இல்லை. குணம், நீ சொல்கிற குணமெல்லாம் குப்பைக்கு சமம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு முக்கியம், அந்த ரெண்டு என்கிட்ட இல்லை, அதனால் டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு தகுதி இல்லை அப்படின்ற காரணத்தை சொல்லி என்னை டிவோர்ஸ் பண்ண சொன்னாங்க. அசால்ட்டாக சொல்கிறேன், என்ன புருஷன்தான் இல்லைன்னு சொல்லி, ஆனால் தகுதியெல்லாம் இல்லாத ஒரு பொண்டாட்டியாச்சு நான். அப்படின்னே என்ன பேசுகிற அப்படின்னே, அப்படிலாம் இல்லை, நீ பாட்டுக்கு எதையாவது யோசிக்காத, என்ன அப்படி தான் இல்லை, நீ பாட்டுக்கு சொல்லுவியா, வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், உள்ளே அனுபவிச்ச வலியும் வேதனையும் எனக்கு தான் தெரியும், ரத்தமும் சதையுமா அந்த வீட்டுக்குள்ளே சிக்கி சென்னாமனமான எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் அசால்ட்டாக சொல்கிறேன். என்னை அந்த வீட்டில் மனதளவுலையும் உடல் அளவுலையும் என்னை அப்படியே டார்ச்சர் பண்ணாங்க, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, மென்டலி, வேர்பலி, எப்படியெல்லாம் ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணக்கூடாது அதை ஃபுல்லாக எனக்கு அந்த வீட்டில் அந்த 3 மாதம் இருந்துச்சு. 3 மாதம் வாழ்க்கையை நான் நரகத்தை விட மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் பிறந்ததுலேருந்து இவ்வளோ ஒரு டார்ச்சர் நான் அனுபவித்ததே இல்லை. 3 மாதத்தில் பைத்தியம் முடிச்சு நானே இவர் வேணாம் அப்படி சொல்லிட்டு ஓடுறதுக்கு அந்த அம்மா என்னென்னலாம் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா, நீ பாட்டுக்கு பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு உனக்கு என்ன தெரியும். அந்த வீட்டில் இருந்துட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, தூங்க முடியல, உட்கார முடியல, ஏன் இந்த காஃபி கப்பை கூட என்னால் தொட முடியல, அவ்வளோ டார்ச்சர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னே அவள் பார்க்குறா, அந்த காஃபி கப்பை பார்க்குறா, அவங்கள பார்க்குறா, இல்லை புரியலை. முதல்ல சொன்னது ஓகே, காஃபி கப் என்ன அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி திணறிட்டே கேட்குறாளா, என்னமோ சொல்கிற மருமகன். நான் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மருமகலாம் இல்லை, மூத்த மருமக அப்படி இப்படிலாம் அந்த வீட்டுக்கு செலவே இல்லாமல் காசு கொடுக்காமல் வச்சுருந்த வேலைக்காரி, அவ்வளோதான் சொல்கிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மா அதை பண்ணுற, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் தயவுதாட்சனே காட்டாமல் வந்துட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி இதுக்கு பத்தலைன்ட்டு வெளியே இருந்த ஆளுங்க வேறு வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன், இவங்க வீட்டுக்கு நானா, எனக்கு வந்து கட்டணும் அவங்க பையனை தான் கட்டுவேன், மிஸ்டர் ஜியான் ஜங்குக்கு தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நான் கட்டினேன்னா, நீங்களாக வந்தீங்க, அவங்க பொண்ணு ராசி நட்சத்திரம் அது எதுவுமே சொல்லலை, அவங்க வாட்டுக்கு வந்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி இதான் தலையெழுத்துன்னு நானும் அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழலான்னு நினச்சா, அவர் என்னமோ வந்துட்டு தீண்டத்தகாதவர் மாதிரி என்னை பார்க்குறது, நான் இது பண்ணால் வந்துட்டு அப்படியே தள்ளி உனக்கு தெரியுமா, என்னமோ சொல்கிற ஜியான் ஜங்குக்குண்டு. அவர் என்ன தெரியுமா பண்ணார், ஒரு நாள் குளூரில் வந்துட்டு போர்வை வந்துட்டு பொத்திருந்தேன், என் போர்வையும் சரி எக்ஸ்ட்ரான்ட்டு அவர் போர்வையில் கொஞ்சோண்டு இது பண்ணேன், அதுக்கு என்னமோ அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது, கண்ணிலே எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே போர்வையை வந்துட்டு வெடுக்குன்னு பிடிங்கிட்டு, ஏன் உன் போர்வை என்னாச்சு அப்படின்றாரு. இல்லை புரியல என்ன சொல்கிற அப்படின்னே, ஒரு நாள் அந்த வீட்டில் நிம்மதியாக காய்ச்சா வந்தால் கூட படுக்கக்கூடாது நான் அப்படின்னே, அப்படி பார்க்குறவங்க ஃப்ரெண்டு என்ன பார்க்குற, அந்த வீட்டில் ஒரு நாள் எனக்கு முடியலை, நிற்க தெம்பில்ல, உட்கார கூட தெம்பில்ல, அப்படியே வந்துட்டு போய் படுத்து தூங்கிட்டேன்.
படுத்து ரூமில் தூங்குனதுக்கு அந்த அம்மா கதவை தட்டி, என்ன படுத்து தூங்குறேன்னு, என்ன பெரிய ராணியா, இங்கே என்ன அப்படியே வந்துட்டு என்ன நீ நகை கொண்டு வந்துட்டேன்னு அப்படியே கிழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து படுத்து தூங்குற, வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்கு, இங்கே படுத்து தூங்குறதுக்காக இருக்கணுன்னே, இல்லைத்த எனக்கு முடியல, ரொம்ப காய்ச்சலாக இருக்கணுன்னே, காய்ச்சலாக இருக்கா, இந்த மாதிரி பொய்க்காரனை சொல்லி வந்துட்டு படுக்கிற அளவுக்கு இப்போ நீ வளர்ந்து வந்துட்ட, என்ன மனசில் என்ன பெரிய இதுன்னு நினப்பா, அப்படி என்ன நீ கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு ஒய்யாரமாக நீ படுத்துக்கிட்டு இருக்கு, எப்படி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருந்ததுக்கு அதுக்கு நான் பொருள் கொண்டு வரணுமா, நான் வந்து தூங்குறதுக்கு பொருள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு, இல்லைத்த அது முடியல அதான் வந்தேனே. அதுக்கெல்லாம் வந்துட்டு இல்லை, உன் வேலையை பார்த்துட்டு போய் படுக்க வேண்டியதானே, வேலை பார்த்தா தூங்க முடியாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வேலை தான் வந்து பார்த்தேன். இது மட்டும் இல்லை, அங்கே வந்துட்டு காய்ச்சல் வந்தால் நான் தூங்கக்கூடாது, அப்படியே இருந்தாலும் செத்தாலும் சாகணுமே தவிர அந்த வீட்டில் வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் சாகணும், போய் உடனேலாம் செத்துடக்கூடாது. கேட்டால் உன்னை வந்துட்டு நாங்கள் காசு போட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம், நீ வந்துட்டு இப்படி படுத்து எழுந்திரிக்கிறது தான் உனக்கு நாங்கள் வச்சுருக்கோம்மா அப்படின்றாங்க. நான் வேலைக்காரி காசு போட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறதுக்கு அவங்கள கூட மரியாதையாக நடத்தணும், இவங்க என்னமோ நாயை விட மோசமாக என்ன ரகத்தில் என்னையை வச்சு நடத்துனாங்கன்னு எனக்கு இன்னையுமே கேட்டேன். அப்படி தான் சொல்லுவேன். எப்பயுமே காய்ச்சல் வந்தால் கூட நான் அந்த வீட்டில் தூங்கக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். எனக்கு அந்த வீட்டில் நான் தூங்குறதுக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பயந்து பயந்து சாகுவேன். ஒவ்வொரு தடவையும் தூங்குறதுக்கு, ஐயோ இவங்க வந்து பார்த்தா திட்டிடுவாங்களோ, இவங்க வந்து பார்த்தா திட்டிடுவாங்களோன்ட்டு மறைஞ்சு மறைஞ்சு கிச்சனில், பெட்ரூமில் தூங்கினா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கிச்சனில் ஓரமாக உட்காந்துட்டு செவுத்தில் சார்ந்துட்டு தூங்கிட்டு இருந்திருக்கேன் எத்தனையோ நாள். என்னமோ சொல்கிற, என்ன அது புருஷன்தானே, இதெல்லாம் வந்துட்டு வியர்டாக இருக்கு, நீ அங்கே இருந்து பார்த்தா உனக்கு தெரியும். இதெல்லாம் கூட இல்லை, எனக்கு இவர் மேலே என்ன கோவம் தெரியுமா, அர்ஜுன் இருக்கான், அர்ஜுன் வந்துட்டு ஒரு தடவை ஃபீவர் அடிக்கடி வரும், ஏன்னா ரொம்ப டயர்டாக தூங்காமல் கொள்ளாமல் இருக்கனால அடிக்கடி ஒரு மாதிரி உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்குமா, கொஞ்சமாவது பாடிக்கு வந்துட்டு தேவையான ரெஸ்ட் வேணும், அது வந்துட்டு இல்லாதனால வந்துட்டு அப்பப்போ ரொம்ப டயர்டாக இருக்குமா, அதனால வந்துட்டு ஓரமாக சிங்க்கு பக்கத்தில் இல்லைன்னா வந்துட்டு அந்த கேபினெட் பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு கேப் இருக்கும், அங்கே அப்படியே உட்காந்துட்டு இப்படி செவுத்தில் சார்ந்து தூங்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, அர்ஜுன் பார்த்துட்டான், என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இல்லை ஒன்று அப்படின்னோடனே, இல்லை சொல்லு என்ன ஆச்சுன்னொடனே, இல்லை உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி லைட்டாக பாடி பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, அப்போ போய் ரூமில் தூங்க வேண்டியதுனோடனே, இல்லை இல்லை சும்மா அப்படியே உட்காந்துருந்தேன் அப்படி தூங்கிட்டேன் போல் அப்படின்ட்டு சும்மா அப்படியே சொல்லி சமாளிச்சேன், நான் சொல்லவா முடியும் அப்படின்ட்டு சொல்லி சமாளித்தேன். அப்போ வந்து அவன் என்ன பண்ணான்னா, சரி நீ போய் தூங்கு, என்னால் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் வந்துட்டு இது பண்ணிட்டு போய் தூங்கு நான் பார்த்துக்கிறேன்னொடனே, இல்லை அதை திட்டுவாங்கன்னு, இல்லை நீ எனக்கு படிக்கிறது சொல்லித்தர அப்படின்ட்டு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், நீ போய் தூங்கு அப்படின்ட்டு அவன் வந்துட்டு அமுச்சு விட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, போய் தூங்கிட்டு அப்படியே வரும்போது என்ன ஆயிடுச்சு, அவங்க எந்திரிக்க போகிற மாதிரி அவங்க மத்தியானம் தூங்குவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் தூங்கக்கூடாது அந்த வீட்டில் எப்படி அதனால் வந்துட்டு நான் போயிட்டு தூங்கிட்டு இது பண்ணும்போது அவங்க எந்திரிக்கிற மாதிரி தெரிஞ்சோடனே அர்ஜுன் அது வரைக்கும் எனக்காண்டி வெளியே எங்கேயும் போகாமல் ஹால்லே உட்காந்து அவங்க அம்மா எப்போ எந்திரிக்கிறாங்கன்ட்டு பார்த்துட்டு வேகமாக வந்துட்டு இப்படி எந்திரி இப்படி அம்மா எந்திரிக்க போகிறாங்க, சீக்கிரமாக எந்திரிச்சு உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப் பண்ணிட்டு திடீர்னு இதெல்லாம் கபோர்டை ஃபுல்லாக திறந்துட்டு அவர் மடித்த சட்டையை ஃபுல்லாக எடுத்து பெட்டில் வச்சுட்டு அவன் வாட்டுக்கு போயிட்டான். என்னன்னு பார்த்தா கீழே போய் சொல்கிறான், இல்லை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்குறாங்க, எதுக்குமா அப்படின்னே, என்ன வீட்டில் வேலை அம்பிட்டு கிடக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைம்மா அண்ணனோட ட்ரெஸ்ஸெல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தாங்க வரும்போது பார்த்தேன் அப்படின்னே, சரி நான் கூட சும்மா உட்காந்துருக்காளோன்னு நினச்சேன்னு, சும்மா உட்காந்து என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுக்கு, சும்மா உட்காராளா, வீட்டு மருமக வீட்டில் வேலை செய்யணுன்ட்டு அவங்க வாட ஏதோ பேசுகிறாங்க, அதெல்லாம் கேட்குறேன் நான். வீட்டு மருமக வீட்டில் வேலை செய்யணுமா, அதை விட வீட்டில் மருமக வேலை செய்யணும் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், பாசமாகவும் நடத்தணும்ல, மரியாதையாகவும் நடத்தணும்ல, அது ஏன் அவங்க யாருமே நடத்தலை என்ன, அந்த வீட்டில் அர்ஜுன் காமிச்ச பாசத்தை கூட எனக்கு வேறு யாருமே காட்டலை.
அதனால தான் எனக்கு இருக்க வாழ்க்கை வெறுத்துச்சு. இவர் என்னன்னா போர்வையை குளிர் தாங்க முடியாமல் அப்பயே எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக தான் இருந்துச்சு. சரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்க கலக்கத்தில் என்ன தெரியும் நம்மளுக்கு, அதனால போர்வை இது பண்ணதுக்கு வெடுக்குன்னு பிடுங்குறாரு. ஏன் போர்வை என்ன இவர் ஏசி அவ்வளோ டெம்பரேச்சர் கூலிங் அதிகமாக வச்சுட்டு இது பண்ணும்போது குளிருதுன்னு சொல்லிட்டு அதுவும் தூக்க கலக்கத்தில் பண்ணதுக்கு அவர் அப்படி பண்ணுறாரு. இந்தம்மா என்னன்னா நீ வந்துட்டு செத்தாலும் சாகு போய் தூங்கக்கூடாதுன்னு அவன் தங்கச்சி என்னதுன்னா என்ன உயிரோடு எப்படி மென்டல் டார்ச்சர் கொடுத்து நான் சாகணுன்றதுக்கு அந்த பிள்ளை அந்த வழி பண்ணுது. கூட்டி விட்டு வருவேன்ல வேணும்னே திரும்ப குப்பையை போட்டதுக்கு அந்த அம்மா வந்துட்டு என்ன என் மகரும் கூட்ட மாட்டேன்ட்டு அவன் வேணும்னே பண்ணுறா. அது இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் கேட்க மாட்டாங்க. அந்த வீட்டில் நரகத்தை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சேன். ஆனால் கேட்குறதுக்கு நாதி இல்லாமல் கிடந்தேன். எனக்கு அதுவும் மொத்தம் யாருமே வந்துட்டு என்னடா ஒரு உயிருள்ள பொருளாக கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு தான் எனக்கு வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. சும்மா குத்தி காட்டுறாங்களே நகை போட்டோன்னு நானாடி நகை வந்துட்டு இது பண்ணல. நீங்கள் தானே சொல்லும் போதே வந்துட்டு நகையெல்லாம் போட வேணாம், நீங்கள் அப்படியே உங்கள் பொண்ணை அமுச்சு விடுங்க, நாங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே கூப்பிட்டு போனீங்க. நாங்களாம் வந்துட்டு நகை போட மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். நீங்களாம் சொல்லிட்டு இப்போ எதுக்கு பின்னாடி குத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா. அப்புறம்தான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னதுன்னா நான் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு ஒரு தகவல் வந்துட்டு வீட்டுக்கு இவங்க வருவாங்க. நான் கூட சொன்னேன்ல ஒரு மாதிரி மட்டப்படுத்துகிறவங்களாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருந்தாங்க. வந்து இப்படி குசுன்னு பேசுனாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு புரியலை. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இன்னொரு ஆண்டி ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பாக வந்தாங்க. எல்லோரும் குரூப்பாக வந்ததுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்க பேசுனது எனக்கு கேட்டுச்சு. இவங்க குடும்ப சொந்தத்தில் தூரத்து சொந்தம், கொஞ்சம் தள்ளி தூரத்து சொந்தம். என் ராசி என் நட்சத்திரத்துலேயே வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்காவும். அதுவும் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அரௌண்டு 50 to 80 அந்த அளவுக்கு பவுனில் நகை போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளைக்கு செய்கிறாங்களா, மாப்பிள்ளைக்கு ப்ளஸ் காரு பைக் வாட்டெவர் எது வேணும்னாலும் அவங்க வாங்கி தராங்களாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சீரும் வந்துட்டு நிறையா போட்டு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் சமுதாயத்தில் கொஞ்சம் சொசைட்டியில் நல்லா பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி. இதே பொண்ணு நம்ம பாஸ் ஒரு 20 வயசு இந்த மாதிரி தான் இருக்கும் போல். எனக்கு அவங்க அதை சொன்னதுலேருந்து அப்படியே இந்த அம்மா மூஞ்சியை பார்க்கணும். நான் பார்க்குறேன், என்ன இந்த அம்மா மூஞ்சி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். எதுவும் எனக்கு அப்போ தெரில. அப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. கொஞ்சம் இந்த அளவுக்குலாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா. அப்படி இருக்கும்போது என்ன மூஞ்சி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம தான் தப்பாக நினைக்கிறோம் அப்படின்ட்டு அப்போ கூட அந்த பைத்தியக்காரத்தனமாக நான் யோசித்தேன். இவங்க நல்லவங்க தான், சே அப்படிலாம் இல்லை, வேறு ஏதாவது யோசிச்சுருப்பாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அதையும் சொல்லி காமிச்சாங்க. கரும்பு இன்னும் ஒரு வாரம் பொறுத்து இருந்தேன்னா என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பேர் அந்தஸ்து இருக்கிற பிள்ளைய பார்த்து காட்டி வச்சுருப்பேன். போய் என் பையன் வாழ்க்கையை உன் தலையில் கட்டி என் பையன் வாழ்க்கையே நாசமாக போச்சுன்ட்டு நான் போய் பார்க்குறேன். இதெல்லாம் சொல்ல நானாக கட்டி வைக்க சொன்னேன். நீங்களாம் வந்தீங்க தேனத்தோட ஒரு மாதிரி பேசுனீங்க, கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்தீங்க. இன்னமும் நான் வந்து ஒத்த காலில் உங்கள் பையனை நின்று கட்டணுன்ற மாதிரி பேசுவீங்களே. இதெல்லாம் அப்படியே அந்த வீட்டில் அப்படியே அந்த அளவுக்கு நடக்கும். ஒவ்வொன்றா இதெல்லாம் பார்க்க எதுக்கு நம்ம வாழணும், இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒரு மானங்கெட்ட வாழ்க்கையை நம்ம எதுக்கு வாழணும், பேசாமல் செத்துடலான்ற மாதிரி தான் எனக்கு அப்பப்போ தோணும். ஆனால் என்னைக்கு எனக்கு எக்ஸ்ட்ரீமாக தோணுச்சுன்னா அன்னைக்கு தான். ரொம்ப அப்பயுமே என் மேலே தான் தப்புன்ற மாதிரி பேசுனாங்க. யாருமே அவர்கிட்ட போய் கேட்கலையே, என்னையே கேட்குற எல்லாரும் ஏன் அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டதுக்கும் அடிக்கிறாங்க. சரி இதெல்லாம் விடு, நான் உன்கிட்ட ஒரு நியாயத்தை நான் உன்கிட்டயே கேட்குறேன், வேறு யார்ட்டையும் கேட்கல. நீ தானே சொன்ன புருஷன் தானே வாழ வேண்டியதானன்ட்டு.
அவருக்கே என் கூட வாழ இஷ்டம் இருக்கா இல்லையான்னு தெரில. கல்யாணம் ஆகி 3 மாசத்துல என்கிட்ட ஒரு வார்த்தை முழுசா பேசியிருக்காரான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ம்வாரு. வாயை திறந்து ஆமா இல்லைன்ற வார்த்தையை கூட சொல்ல மாட்டார். அப்படிப்பட்டவர் என் கூட வாழ இஷ்டம் இருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி விடு, இப்படி ஒரு லாஜிக்கில் வச்சுக்கலாம். ஒருவேளை இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம். ஒருவேளை வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜு, ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது, ஒரு பழகுறதுக்கு இந்த அட்மாஸ்பியருக்கு வந்துட்டு நம்ம பழகுறதுக்கு இவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்றதுக்காண்டி தள்ளி வச்சுருந்தாரு, அமைதியாக இருந்தார், ஒரு மாதிரி ஒதுங்கி இருந்தாருனாலே இருக்கட்டுமே. எவ்வளோ நாளைக்கு அப்படின்னாலும் பேச ட்ரை பண்ணும்ல. உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா, நீ வந்துட்டு உன் வீட்டிலேருந்து இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, உன் வீட்டில் வந்துட்டு வேறு மாதிரி இது இருக்கும், உன் வீட்டில் ஆம்பளை பசங்களாம் இல்லை, வெறும் பொம்பளை பிள்ளைங்க தான், இங்கே வந்துட்டு ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், நான் இருக்கேன், இந்த அட்மாஸ்பியர் உனக்கு எப்படி இருக்குது, உனக்கு அது இதாக இருக்கா, ஓகேவா இருக்கா, நல்லா இருக்கா, கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்குது, எப்படி ஒர்க்கெல்லாம் ஓகேவா, என்ன மாதிரி இருக்குது, இன்றைக்கி டே எப்படி போச்சு, இல்லை ஏதாவது ஒரு நார்மலாக பேசியிருக்கலாமே. எதுவுமே பேசாமல் 3 மாதம், எப்படி ஒரு மனுஷன் 3 மாதமாக பேசாமல் இருந்துட்டு நானும் சரி இப்படிலாம் நினச்ச மனசாச்சு ஒருவேளை நம்மளுக்கு டைம் தராரும். அப்படியே இருந்தாலும் 3 மாதமாக ஆச்சு, 3 மாதமே தராருனாலும் அப்பப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்குறது கூடவா ஒரு மனுஷனுக்கு வாய் வரல. அப்படி இருக்கிறவர்கிட்ட போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணி வாழணும்னு நினைக்கிறேன்? எப்படி நான் வாழணும்னு நினைக்கிறேன்? ஒரு மனுஷன் புருஷன் தான் பொண்டாட்டிக்கிட்ட 3 மாதமாக ஒரு வார்த்தை கூட பேசாதவிட்ட அவளுக்கு என்ன ஆசை இருக்கும்? ஓ அப்படி, அப்போ இவருக்கே நம்மளை பிடிக்கல, நம்மளை ஒதுக்கி தான் வச்சுருக்காரு, நம்ம என்னத்தை வாழ்ந்துக்கிட்டு. ஏற்கனவே குடும்ப சூழ்நிலை, அவங்க குடும்பம் வந்துட்டு இந்த மனைவியை போட்டு டார்ச்சர் பண்ணி அவள் ஏன் வாழணுன்ற அளவுக்கு தற்கொலை எண்ணத்தை தூண்டி வச்சுருக்காங்க. இதில் இவரும் மேலும் வெந்த பொண்ணில் வேலை பார்த்துன்னா இப்போ என்ன தான் அர்த்தம்? நான் என்னத்துக்கு தான் வாழணும்? நான் ஏன் இந்த கல்யாண வாழ்க்கையை காப்பாற்றணும்னு எல்லோரும் என்னையே வந்து ஏன் கேட்குறீங்க? அவரை போய் கேளுங்க, அவங்க அம்மாவை போய் கேளுங்க. என்னை பார்த்தா எல்லாருக்கும் எப்படி இருக்குது? இளைச்ச வாயின்னு எழுதி ஒட்டியிருக்கனால எல்லோரும் வந்துட்டு என்னையவே வந்துட்டு டார்கெட் பண்ணுறீங்களா? பொண்ணாக பிறந்தனால எல்லோரும் வந்து என்னையவே கேட்குறீங்களா? ஏன் ஆம்பளை பையனாக பிறந்தா அவரை கேட்க மாட்டிங்களா? அவர் தானே குடும்ப தலைவர். இப்போ என்னை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நானும் அவரும் ஒரு குடும்பம், என் குடும்பத்துக்கு அவர் தானே தலைவர். அப்போ அவரை கேளுங்க, என்ன இப்படி இருக்கா? சரி, நானே வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு பொறுப்பு இல்லாமல் இருக்கேன்னா அவரை கூப்பிட்டு கேளுங்க, என்னடா உன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்கிட்ட கேட்கட்டும். போகிறவெல்லாம் வந்து கேட்டுட்டு போயிட்டுருக்கேன். என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லோரும்? அந்த இந்த அம்மா கேட்குதுன்னா சரி மாமியார் போய் தொலைதுன்னு விட்டுறலாம். போகிறவங்களாம் வந்துட்டு என்ன நீ இப்படி இருக்க, என்ன நீ இப்படி இருக்க, என்ன நீ இப்படி இருக்க, என்ன நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி இருப்பேன் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பாட்டுக்கு வந்து பேசுகிறீங்க. எல்லாரும் ஏன் வந்து என்னையவே கேட்குறீங்க? வெளியே இருந்து போய் விடு. அப்புறம் ஒரு லெவல் ஆஃப் டைம்ல உங்களுக்கு வந்துட்டு என்ன பேசுகிறதுன்னே தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்களா? உடனே வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே பேச கண்டினியூ பண்ணுறீங்க. நான் சொல்லவா, என்கிட்ட அர்ஜுன் பேசின அளவுக்கு கூட அந்த வீட்டில் யாரும் பேசலை. இவர் பேசலாம், மாமி யாருமே பேசலை. அவர் வந்துட்டு என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் கூட என்னோட ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல. அதுதான் உண்மை. அவனுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். நான் இப்படி இருந்தால் சரி, அப்போ ஏதோ மூட் அப்செட்டில் இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை எத்தனையோ நாள் வந்துட்டு ஒன்றும் இல்லை, அதனால் அவனுக்கு என்னென்னா வேறு வீட்டிலேருந்து இந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, ஸோ வந்து நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம வீட்டில் வந்து நம்பி வந்த பொண்ணு நம்ம தான் நல்லபடியாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு என்னை கட்டினவருக்கு வர வேண்டிய எண்ணம் அவங்க தம்பி வந்து அவனுக்கு வந்துட்டு இருக்கு. அவன் வந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சில் பண்ணு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ நாள் கஷ்டப்படும் போது அவன் தான் எனக்கு கூட நின்று அந்த வீட்டிலேருந்து கூட்டிருக்கான். அவன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, போன ஒரே மாதத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பேனே. நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணேன் தெரியுமா? ஒரு சோறு திங்க முடியாது அங்கே பண்ணினேன் தெரியுமா? ஒரு நாள் வந்துட்டு எனக்குன்னு ஏதோ வந்துட்டு சாப்பாடு வச்சு
அன்றைக்கி எனக்குன்னு முட்டை சாதம் நான் எனக்கு நானும் கிண்டிட்டேன். அந்த அம்மா அந்த முட்டை சாதம் கிண்ணதுக்கு எவ்வளோ பேச்சு பேசினாங்க தெரியுமா? இங்கே என்ன முட்டை ரேட் எவ்வளோ விற்கிது, காசு என்ன நிற்கிது, உன் பகுமானமாக நீ உனக்கு நீயே இது பண்ணிகிட்ருக்க, ஒரு வாய் சோறு எனக்கு நான் கிண்டினேன். இவங்க எல்லாருக்கும் நான் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு வெரைட்டியில் சாப்பாடு கிண்டிகிட்ருக்கேன். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. சரி, அவங்களுக்கும் அப்படி தானே கிண்டுறான். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஒரு கை சோறு, அதில் 2 முட்டையை கிண்டி சாப்பிட்டதுக்கு அந்த அம்மா அவ்வளோ பேச்சு பேசிச்சு. எனக்கு அதுக்கப்புறம் எப்படி அந்த வீட்டில் ஒரு வாய் சோறு திங்கணும்னு தோணும். எப்படி தெரியுமா சோறு சாப்பிடுவேன்? அவங்களோட எண்ணம் அதுவும் இவ்வளோ சோறு இருக்குல்ல, ஏன் உனக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ சாப்பாடு மிச்சம் இருக்குது, அதை சாப்பிடாம நீ உனக்கு நீயே ஆக்கி சாப்பிடியோ, நீ அவ்வளோ பெரிய ஆளா, அப்படி என்ன காசை செலவு பண்ணிகிட்ருக்க, என் பையன் அங்கே உட்காந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்ருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லி செஞ்சு கீழே போடுறேன், நான் தானே சாப்பிட்றேன், ஒரு வாய் சோறு சாப்பிட்றது கூடவா இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லை, அப்புறம் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க? அவங்க என்னென்னா இவங்க வந்து இவங்களுக்கு இட்லி, இவங்க வீட்டுக்காருக்கு இட்லி ஊற்றுனேன், எங்கள் மாமனாருக்கு இட்லி ஊற்றுனேன்னா அந்த இட்லியில் ஒரு இட்லி வரும், இவங்களுக்கு தோசை ஊற்றுனேன்னா ஒரு தோசை வரும். அர்ஜுனுக்கு ஏதாவது பண்ணிங்கன்னா அதில் இந்த மிச்சத்தை மட்டும்தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் எனக்கு நானே எதுவும் சாப்பிட்டுக்க கூடாது அப்படின்றது அன்றைக்கி சொன்னேன். அதுக்கும் அவளை திட்டு. அப்படி தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் என்னன்னா அவங்கள நான் என் குடும்பமாக தான் நினச்சி உள்ள அத்தனை நாள் வாழ்ந்துட்டுருந்தேன். அத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சரி சாப்பாடு இது நம்ம என்ன அவங்களுக்கு செஞ்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, சரி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் அத்தனை நாள் அவ்வளோ நாள் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி டெம்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு நானும் ஒரு வாய் சோறு செஞ்சு சாப்பிட்டதுக்கு அந்த அம்மா அவ்வளோ பேச்சு பேசுது. நான் என்ன வாழணும்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? நீ வாழ வேண்டியதானே. சரி, நான் ஒரு பொண்ணாக இருக்கனால எல்லோரும் என்னை கேள்வி கேட்குறீங்க. இப்போ அந்த மனசில் கேள்வி கேட்க வேண்டியதானே. யாருமே அங்கே கேட்கலையே. நான் வந்துட்டு பொண்ணாக இருக்கேன், காசு பணம் இல்லாமல் சும்மா வந்தனால எல்லோரும் என்னை கேட்குறீங்க. இதே அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா ஒரு ஆம்பளையால், 2வது அவர்கிட்ட காசு பணம் இருக்குது, அதனால நீங்கள் அங்கே யாரும் கேட்க மாட்டீங்க. விடுங்க. நான் கஷ்டமாக இருக்கும்போது இவன் பார்த்து என்ன இன்னைக்கு கொஞ்சம் டஃப்பான டேவா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் பார்த்துட்டு வா நம்ம இன்றைக்கி 2 பேரும் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு நான் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன், இல்லை உனக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஏதாவது வாங்கி தருவான். படிக்க போது உட்காந்துட்டு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் தெரியாமல் அங்கிட்டு மாடியில் உட்காந்து 2 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு இருப்போம். அவன் வந்துட்டு அதை தான் சொல்கிறேன்ல, அவன் இல்லைன்னா கண்டிப்பாக நான் என்றைக்கோ சாக வேண்டியவன். அவன் கொடுத்த ஒரு ஹோப்னால தான் வந்துட்டு கொஞ்ச நாள் வரைக்கும் உசுரை பிடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மொத்தமாக அன்னைக்கோட முடிஞ்சது தான். அன்றைக்கி தான் முடிச்சுக்கலான்னு போனேன், அன்றைக்கி நீ பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இவ்வளோத்தையும் உட்காந்து புலம்பிட்டே இருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி பேயா இருந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ வந்துட்டு நீங்கள் புலம்புறதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு அப்படியே உங்கள் மூஞ்சியே பார்த்துட்ருக்காளா? நீங்கள் எதுவுமே இல்லை, அவள் பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியுது, இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் அமைதியாகவே அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் 2 பேருமே அப்படியே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் அப்படியே ரொம்ப பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது. அந்த சைலன்ஸில் வந்துட்டு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது அவள் கொஞ்ச நேரம் கழிச்சு எதையும் யோசிச்சுட்டு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட அப்படி கேட்குறா சௌமியா வந்துட்டு சாரிடி அப்படின்னோடனே பரவாயில்ல விடு, உனக்கு என் நீ இவ்வளோ நேரம் என் வழி புரியாமல் பேசுன, இப்போ புரிஞ்சிருச்சுல, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்கா. அவள் ஏதோ சொல்ல வரான்னு தெரியுது, நீங்கள் அப்படியே மூஞ்ச பார்க்குறீங்க. உடனே வந்துட்டு என்ன அப்படின்னோடனே அது எப்படி சொல்கிறது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே பரவாயில்ல சொல்லு, அதான் தொண்டை வரைக்கும் வந்துடுச்சுல, நீ என்ன சொல்லு அப்படின்னோடனே அது எப்படி சொல்கிறது, பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், என்னால் இந்த கப்பை கூட தொட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம்
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து கேட்டோடனே நீங்கள் அவளை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக அந்த ஒரு மாதிரி வெறுப்போட ஒரு ஸ்மைல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, அதுவா வேணா விட்டு சும்மா அது சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி உனக்கு என்னை பார்த்தா சிம்பத்தி வர மாதிரி இருக்கும், வேணாம் அப்படின்னு. இல்லடி அப்படி இல்லை, நான் இதெல்லாம் நீ என்னன்னு மட்டும் நான் எதுவும் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இல்லை வேணாம் விடு, அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே. ஏன்டி என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே. இல்லை அப்படி இல்லை, ஏன் நான் கஷ்டப்படுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்டோடனே நீங்கள் அப்படியே அவங்க மூஞ்சியே பார்த்துட்ருக்கீங்களா? பரவாயில்ல சொல்லுடிண்ணா, சொல்லு, நான் கேட்குறேன், நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்குறேன். உன் சைட்லேருந்து நான் உன் பக்கம்தான் எப்பயுமே நிற்பேன். நீ தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு கொலையே பண்ணியிருந்தாலும் நான் உன் பக்கம்தான் நிற்பேன். நீ சொல்லு என்ன நடந்துச்சு, ஏன் கப்பை பிடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை லைட்டாக தள்ளி வைக்கிறாளா, அதாவது உங்கள் சைடு நகட்டி கொண்டு வரா. நீங்கள் அப்படியே அந்த கப்பை ஒரு மாதிரி குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? இருந்தாலும் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது ப்ளீஸ் அப்படின்னோடனே நீங்களும் அப்படியே வந்துட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு அப்படியே சொல்கிறீங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இவங்க எங்கள் அத்தையோட சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் பேர் வீட்டுக்கு வரதா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்துருப்பாங்க போல். உடனே எங்கள் அத்தை வந்துட்டு எங்கள் சொந்தக்காரங்களாம் வர போகிறாங்க, ஸோ வீட்டை நல்லா ரெடி பண்ணிடு, நிறைய சாப்பாடு பண்ணி வச்சுட்டு, மட்டன் சிக்கன் அந்த மாதிரி நிறைய நான்வெஜ் ஐட்டம் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நானும் சரித்த அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன். பார்த்தா அவங்க லைக் 11 மணிக்கு வரதா சொன்னவங்க 10:45 வந்துட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி வந்துட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, நான் என்ன நினச்சேன்னா, அவங்க 11 மணிக்கு வருவாங்க, அதுக்குள்ளேயே சமைச்சு முடிச்சிடலாம், அவங்க வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக டீ போட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 10:30 அந்த மாதிரி முன்னாடியே அட்வான்ஸாக வந்தோடனே குக்கரில் எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்தோடனே வாங்கன்ட்டு வேகமாக சொல்லிட்டு, என்ன வெள்ளனா வந்துட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒய்யன் டீ போடு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கற்றுனாங்க. உடனே எனக்கு என்னென்னா இது வெந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா, அது ரொம்ப கொதிக்கிச்சிட்டு இருக்கு. நான் பொறுமையாக அதை வைக்கிறதுக்கான எல்லா இடமும், ஏன்னா கிச்சனே வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் நிறையா பண்ணனால, கடைசியாக தான் க்ளீன் பண்ணுவேன்னா. ஸோ எல்லாம் ஒதுங்க வச்சுட்டு டக்குன்னு வைக்கும்போது அதுக்குள்ளே வந்துட்டு இவங்க வந்து கத்துறாங்க, என்ன நீ டீ போட சொன்னால் இன்னும் போடலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது, இல்லை அந்த பாத்திரம் எடுத்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போடு அப்படின்னு சொல்லிட்டு 3 அடுப்பில் 2 அடுப்பில் இருந்ததை எடுத்துகிட்டே ஒரே அடுப்பில் மட்டும் ஒரு கடாய் வந்துட்டு அதில் மட்டும் ஒரு கிரேவி வந்துட்டுருக்கு. இந்த சைடு நான் பாலை வச்சுட்டு ஒரு அடுப்பை ஃப்ரீயாக வச்சிட்டேன்னா பால் பொங்கும்போது எதாவது தெரிச்சிட்டா அது எதாவது அதில் திரிஞ்சு போனால், இல்லை வேறு ஏதாவது நம்ம நேரத்துக்குன்னு வந்து விரிஞ்சு நிற்கும் அப்படின்றதுக்காண்டி அது பக்கத்தில் எதையுமே வைக்காமல் ஃப்ரீயாக ஒரு அடுப்பை வச்சுருந்தேன். மீதி 2 தனியாக ஒரு இதை 2 தனியாக இறக்கி வச்சுருந்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, பால் வந்து கொதிச்சிட்ருக்கு, நான் டீ போட்டுட்ருக்கேன். அவங்க டீ தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. காஃபின்னா கூட ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கும். டீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போடணுன்னே நல்லா போட்டுட்ருக்கும்போது அங்கேருந்து கத்துறாங்க. சொல்லிட்டு அப்போ தான் போயிருக்காங்க, திரும்ப வந்துட்டு அங்கேருந்து கத்துறாங்க, ஒய்யன் என்ன பண்ணிகிட்ருக்கோ, இங்கே எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டுருக்காங்க. இந்த அத்தை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. முதல் நாள் நைட்டே சொல்லியிருந்தாங்க, ஒரு கப் அண்ட் சாசர் செட்டு இருக்கும், அது ரொம்ப காஸ்ட்லியானது. அதாவது எப்படின்னா அந்த இதை வந்துட்டு ரொம்ப ரேரஸ்ட்டாக தான் எடுத்து நான் பார்த்ததுலேயே அந்த இதை வந்துட்டு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறாங்க. நான் அங்கே 3 மாதம் இருந்ததில் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறாங்க. அப்போயே சொன்னாங்க, இந்த கப்பு ரொம்ப காஸ்ட்லியானது, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுன்ட்டு அந்த கப்பு தான் அப்படின்னோடனே எனக்கு அது பார்க்க செம்மையாக இருக்கும், கிளாஸியாக இருக்குமா.
நான் அந்த கப்பு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன், வடிகட்டிகிட்டு இருக்கேன். வடிகட்டிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு எங்கள் அத்தை வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த கப்பை எடுத்து டம்ளருக்கு வடிகட்டிகிட்டு இருக்கேன். வடிகட்டிகிட்டு இருக்கும்போது இன்னுமா பண்ணல, உனக்கு எவ்வளோ நேரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு பின்னாடி இருந்தது வந்து சொல்லிட்டாங்களா. அப்போ தான் ஒரு கப்பை இப்படி அங்கிட்டு இருந்தது இங்கிட்ட எடுத்து இது பண்ணும்போது அவங்க இப்படி பின்னாடி இருந்து கற்றுனே பயத்தில் என்ன பண்ணிட்டேன், கப்பை கீழே போட்டேன். கப்பை அப்படியே கீழே போட்டோடனே கப்பு உடஞ்சிருச்சு. ஒரு அதில் மொத்தம் 6 கப்பு இருக்கும். ஒரு கப்பு உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோடனே அவங்க பார்த்துட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, நீலாம் உருப்பிடுவியா, நல்லா இருப்பியா, நாசமாக போயிடுவேன், அந்த கப்பு அது எவ்வளோ காஸ்ட்லியானு தெரியுமா, நான் எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினேன் தெரியுமா, அந்த கப்பை இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த கப்பை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னை இப்படி பின்னாடி தள்ளினாங்களே. பின்னாடி அதாவது குழம்பு அந்த கடாய் வச்சுருந்தேன்ல, அந்த கடாயில் வந்துட்டு போய் பட்டு அப்படியே அந்த கடாயில் பாதி கிரேவி அப்படியே கையில் கொட்டி, அதாவது கொஞ்சம் அப்படியே ஆடினதில் ஷேக் ஆகிட்டு அப்படியே கையில் அப்படியே கொட்டிடுச்சுனோடனே அப்படியே என்னடி சொல்கிற, கையில் கொட்டிடுச்சு என்ன அப்படின்ட்டு அவள் பக்கத்தில் வர்றா. அவ்வளோ சீன்லாம் இல்லை, உட்காரு அப்படின்னோடனே ஏன் லூஸு மாதிரி பேசாத, கிரேவி கையில் கொட்டிடுச்சுன்றனோடனே ஆமாம் இப்போயா கொட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, இப்போ வந்து எட்டி பார்த்துட்ருக்கேன், இப்போ எட்டி பார்த்தா கிரேவி கையில் ஒட்டியிருக்குமா அப்படின்னே இப்படின்ட்டோடனே உட்கார அவ்வளோ சீன்லாம் இல்லைன்னொடனே ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சை பார்த்துட்டே இருக்காளா. அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த கையில் குழம்பு கொட்டினது பாதி பொத்து போயிடுச்சு. பட் அந்த கடாயோட அச்சு அப்படிங்க பட்டு அப்படியே பொத்து போகும்னு சொல்லுவாங்களே, வெந்து போகிறது, அந்த மாதிரி ஒரு தழும்பாகி எனக்குள்ளே பயங்கரமாக ஒரு மாதிரி கொப்பளமாக வந்து, அதாவது திடீர்னு ஒரு பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொப்பளம் மாதிரி வந்துருச்சு அப்படின்னே என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு இந்தியக்க ட்ரை பண்ணுறாள். ஏ அவ்வளோ சீனாலாம் உட்காரு அப்படின்னே, நீ ஃபஸ்ட்டு காட்டு அப்படின்னே, அது இங்கே இருக்கு, நானும் எப்படி காட்ட முடியாது அப்படின்னே, எங்கே அப்படின்னோடனே அது நம்ம கை முட்டி இருக்குல்ல, அதுக்கு மேலே நம்ம இந்த ஷோல்டருக்கும் இந்த முட்டிக்கும் நடுவில் இருக்குல்ல, அதில் ஒரு இடத்துல அப்படின்னோடனே என்னடி சொல்கிற, நீ என்ன இப்போ இவ்வளோ நடந்திருக்கு, நீ இப்போ வந்து சொல்கிறப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ கிளம்பு, நம்ம போய் என்னன்னு கேட்போன்னே, என்னன்னே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாளா. என்ன பண்ணுற அப்படின்னோடனே, என்ன நீ அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்க, அந்த அம்மா உன்னை வந்துட்டு ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணியிருக்கு, இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கு, நீ என்ன வந்துட்டு இப்படி அமைதியாக உட்காந்துட்டு கூலாக சொல்லிகிட்டு இருக்கணுன்னே, சரி அதுக்கு என்ன பண்ண சொல்கிற அப்படின்னோடனே, என்ன பண்ண சொல்கிற, வா போய் நம்ம என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்போன்னே, எது நீ இங்கேருந்து அந்த ஊருக்கு போயிட்டு நீ கேட்டுட்டு இப்போ எங்கே போய் என்னத்தை கேட்ப, அந்த அம்மா எங்கே இருக்கா, அங்கே இருக்காங்க, நீ வந்துட்டு இப்போ இங்கே இருந்துட்டு எங்கே போகிற அப்படின்னே, என்னடி இவ்வளோ நடந்திருக்கு, நீ இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னே, சரி அப்போ சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கோம் அப்படின்னே, ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல, ஒரு மயிரையும் பிடிங்கிருக்க முடியாது நம்மளால், சரியா உட்காரு அப்படின்னே, அப்படின்னே உட்காருடி, நீயும் என் உயிரை வாங்காத, அவங்க தான் என்னை யாரும் புரிஞ்சுக்கல, நீயாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னோடனே உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் அது பொத்து போயிடுச்சு. ஸோ அதுக்கு அவங்க கத்திட்டு திட்டிட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டு கப்பில் வந்துட்டு எடுத்து கொடுக்குறாங்க. இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு கப்பு. அது இது என்ன பண்ணாங்களா எனக்கு தெரில. நான் அப்படியே அது வெந்து போயிடுச்சு. என்ன உன்னை வலிக்குது, உட்காந்து அங்கேயே உட்காந்து அழுகிறேன் ஓன்ட்டு. என்னடா இது ஒரு கப்பு கூட வான்ட்டு அதுக்கப்புறம் திட்டினாங்க. ஒரு சில வார்த்தைலாம் திட்டினாங்க, வேணாம் அப்படின்னோடனே உங்கள் ஃப்ரெண்டுக்கும் புரியுது லைக் என்ன வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ கேவலமாக பேசுகிறவங்க என்னத்தை சொல்லி திட்டிருப்பாங்கன்னு தெரியுதா. ஸோ அவளும் வந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கா.
அப்போ வந்துட்டு நான் அதாவது இப்போ நான் வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் அந்த முட்டி வரைக்கும் தானே நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ் அந்த மாதிரி போடாமல் கை குட்டியாக இருக்கும்ல நம்ம அம்மாங்கெல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் அது டக்குன்னு ஸ்கின்ல பட்டு அவ்வளோ தூரம் இதானது. அங்கே ஆனால் கல்யாணம் ஆகிட்டு நான் அந்த மாதிரி தான் ப்ளவுஸ், ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு அப்படி தான் தைச்சி கொடுத்தாங்க. அவங்க அப்படி தைச்சி கொடுக்கும்போது அந்த சேலைக்கு கூட எவ்வளோ பேச்சு வாங்கணும் தெரியுமா? இதெல்லாம் ஒரு சேலைன்னு காட்டிட்டு வீட்டுக்குள்ளே சுற்றி திடுற, நாங்கள்லாம் வீட்டில் கட்டுற சேலை கூட அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். நீ எல்லாம் வெளியே போகிறதுக்கும் பிச்சைக்காரத்தனமாக கட்டுற, வீட்டில் இருக்கிறதுக்கும் பிச்சைக்காரத்தனமாக கட்டுற, எதுக்கு நீ எல்லாம் இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. எனக்கு என்னென்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டும் இப்படி கேட்குறாங்க. சரி நம்ம என்னத்த சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அமைதியாக நின்று கேட்பேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல. அவங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு வச்சு அது வரைக்கும் அது கதை என்னால் ஒரு பக்கம் கையவே தூக்கவும் முடியல. அந்தளவுக்கு அது எரியுது. அதில் ஏதாவது லேசாக ஒரு இது பட்டால் கூட அப்படி உயிரே போகிற அளவுக்கு வலிக்குது. அப்படி இருக்கும்போது அதில் பார்க்காம எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க வீட்டில் எமர்ஜென்சி அந்த கிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு போய் பார்க்கும்போது இந்த ஆயின்மெண்ட்டு இருக்கும்ல, அதை போய் பார்க்குறேன். அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு பாதி அந்த ஆயின்மெண்ட்டில் பாதி தான் இருக்குது. ஸோ அப்படியே போடுறேன், தீ பிடிக்குது, கதைன்னு எரியுது. என்னால் முடியலை சுத்தமாக. அப்படியே பொறுமையாக கண்ணாடியை பார்த்துட்டே நான் போடுறேன். திரும்பி ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு அப்படியே போட்டுட்டு அப்படியே தான் சுற்றி தெரிஞ்சேன்னா, அப்போ என்னன்னா வேறு யாரும் பார்த்துருவோம். இவர் வந்துட்டு கண்டுக்கு வரதில்ல. அர்ஜுன் பார்த்தா ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம எதுக்கு யாருக்குமே வந்துட்டு இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ப்ளீட்டில் தான் வந்துட்டு ஒரு ரொம்ப நாளைக்கு கட்டியிருந்தேன். அந்த ஆயின்மெண்ட்டும் ஒரு லெவல் ஆஃப் டைமுக்கு மேலே தீந்துடுச்சு. நான் இப்படி ஆயின்மெண்ட் பார்க்கும்போது என்ன அப்படின்னே, இல்லை அது கையில் ஆவி அடிச்சிருச்சு, வேலை பார்க்கும்போது கிச்சனில் ஆவி பட்டுருச்சு அப்படின்னோடனே, அப்படியா ஆயின்மெண்ட்டு பார்த்தேன், ஆயின்மெண்ட் இல்லை அப்படின்னோடனே, இருங்க நான் கூட வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் போயிட்டு ஆயின்மெண்ட் வாங்கிட்டு இப்படி ஆவி அடிச்சிருச்சுன்னொடனே அவன் சும்மா டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்தான். இல்லை இதுக்கெல்லாம் டேப்லெட் தேவைன்னு, இல்லை பரவாயில்ல நீங்கள் டேப்லெட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு டேப்லெட்லாம், அந்த வலி தெரியாத டேப்லெட் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அது வரைக்கும் வின்னு என்னால் இப்படியும் திரும்ப முடியல, உட்கார முடியல, நிற்க முடியல, குளிக்க முடியல, செத்துட்டேன். மரண வலி அவ்வளோ. அது ரொம்ப இதாக இறங்குச்சுன்னே அப்படியே அவங்க ஃப்ரெண்டு அந்த கையை பார்க்குறாளா, நீங்கள் அவள் பார்க்குறத பார்த்துட்டு என்ன பார்க்குற அப்படின்னே, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டுறாளா, என்ன தழும்பு இருக்கான்னு பார்க்குறியா, இல்லை குழம்பு போட்டி இருக்கான்னு பார்க்குறியானே, விளையாடாதே அப்படின்னே, தழும்பு மட்டும் இருக்கும் அப்படின்னே, தழும்பு இருக்கா அப்படின்னே, ஏன் தீக்காய மட்டும் தழும்பு இருக்காதாடி அப்படின்னு, அப்படின்ட்டு அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னடா இது 3 மாதம்தான் கட்டி கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளேயே இவன்னா இம்பிட்டு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் கோபமாகவும் இருக்குது, வெறுப்பாகவும் இருக்குது. அந்த ஆள் அந்த சைடு உட்காந்துட்ருக்கானே, இவனுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ண வந்தோமே, இவனுக்கு இப்படி இருக்குது, இவன் குடும்பமே சேர்ந்து இப்படி அவளை டார்ச்சர் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவனுக்குன்னா ஆத்திரமாக வருது. ஆனால் இந்த சைடு அப்படியே நமக்கு இது பண்ணி பார்த்தோம்னா ஜங்குக்கு வந்துட்டு அவன் மனசே வெறுத்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுச்சு. இவன் சொல்கிறதெல்லாம் பார்க்க இதில் கடைசியாக இந்த மாதிரி வந்துட்டு தீக்காய வரைக்கும் பட்டிருக்கு அப்படின்னு ஒன்றே அவன் வெறுத்துட்டு அப்படியே கண் கலங்கி அப்படி உட்காந்துருக்கு. என்னடா இது நடந்திருக்கு, நான் என்னமோ நினச்சா இது எங்கெங்கேயோ இருக்கு, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு
ஜங்குக்கு ஒரு பக்கம் புலம்பிகிட்டே இருக்கா. ஆனால் இவ வெறுத்துட்டா. சாமி வந்துட்டு யாருக்கும் இவ கல்யாணமாக அவன் கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் அவன் கூட அமைச்சே விடக்கூடாதுன்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்காளா அப்படின்ட்டு. நீங்கள் என்னடி பார்க்குறேன்னே இல்லை, ஆனால் நீலாம் சரியான ஆள்றி அப்படின்னே. ஏன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்களா? இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா அப்படின்ட்டு உங்களை பார்த்து சிரிச்சிட்டே சொல்கிறாளா. நீங்கள் ஆமாம் வேறு என்ன பண்ண, அப்படியே வாழணுமேன்னு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு. ஆஹா, ஆனால் எனக்கு இதை கேட்கலாமான்னு தெரில, பட் இருந்தாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னேன். என்னது அப்படின்னே. அப்புறம் எப்படி போலீஸ் ஆன அப்படின்னோடனே, அதை ஏன் நீ கேட்குற, டி அன்றைக்கி அவனை பார்த்துட்டு வந்தேன்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் ஒரு மாதிரி கடுன்னு சிடுசிடுன்னே இருந்தார். நானும் பார்த்தேன், சரி இவருக்கு என்னைக்கு இவர் ஒழுங்காக சிரிச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இவர் இப்படி கடுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுக்க என் வேலையை பார்த்துட்டு வந்து திடீர்னு வந்துட்டு இப்படி எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்துட்டு ஒரு வேலை வந்துடுச்சு. ஸோ நான் அங்கே போக போகிறேன், எப்போ அந்த ஒர்க் முடியும்னு எனக்கு தெரியாது, ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவேன்னு. ஐயோ ஏன் போகிறோம் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுவேன்ப்பா, மனசு வருத்தமாக இருக்கும்ப்பான்ட்டு அந்த அம்மா அந்த பேசிச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருந்துச்சு. உடனே வந்துட்டு அவர் என்ன நினச்சாரோ தெரியல, நான் போகிறப்போ ஏனே கூப்பிட்டு போயிடுறே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷாக்கு. நான் அப்படியே அவர் இப்படி பார்க்குறேன், பரிமாறிட்டு இருந்தேன் பக்கத்தில் நின்று அப்படியே பார்க்குறேன். அவர் வந்துட்டு எல்லாருமே ஷாக்காகி தான் பார்க்குறாங்க. என்னதான் ஒயனை கூப்பிட்டு போகிறான்னு, எதுக்குப்பா அப்படின்ட்டு அந்தம்மா கேட்டால், ஏன் கூப்பிட்டு போகிறதுனால என்ன அப்படின்னோடனே, இல்லைப்பா அவள் எதுக்கு, அவள் அங்கே இருந்தால் டார்ச்சர் தானே பண்ணுவா, இவ்வளோதுக்குப்பா கூப்பிட்டு போகிறா அப்படி இப்படின்னோடனே, இவள் என் கூட தான் இருக்கா, இவ்வளோ நாள் டார்ச்சரே பண்ணதில்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவன் என்ன டார்ச்சர் பண்ண போகிறானே, இவன் எதுக்கு போகிறோன்னே. அப்போ போட்டார் பாரு ஒரு குண்டு, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. எனக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்க எல்லாருமே அப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்னோடனே. அவள் என்ன அப்படின்ட்டு என்ன அப்படின்ற மாதிரி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்பாளா உடனே. நீ வேறு எதுக்குப்பா கூப்பிட்டு போகிறோன்னு, ஏன் என் பொண்டாட்டி நான் கூப்பிட்டு போனேன் என்னன்னொன்னே, எனக்குண்ணா இது என் லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரி நான் ஒரு மாதிரி நான் கரண்ட் அடித்த மாதிரி பார்க்குறேன். சுற்றி இருக்கவங்களும் பார்க்குறாங்க, அர்ஜுன் என் மூஞ்ச பார்க்குறான். எனக்குன்னா அவன் கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தாலும் சிரிப்பாக இருக்கு. அட் த சேம் டைம் இவர் சொல்கிறத பார்க்கும்போது நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு. அப்படியே நான் அவரை பார்த்துட்டு அப்படியே எல்லோரும் என்ன பொண்டாட்டியான்ற மாதிரி குசுன்னு அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. எனக்குன்னா என்ன இந்த ஆள் வேறு பொசுக்குன்னு பொண்டாட்டின்னு சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி பார்த்துட்ருக்கேன். இதில் என்ன இருக்கணுன்னே அவருங்க இப்போ என்ன, நான் பொண்டாட்டின்னு சொன்னோடனே அங்கே அந்த எண்ட் ஆஃப் டிஸ்கஷன் ஆகிடுச்சு. பேசவே இல்லை, யாருமே பேசலை. அவர் அப்பா மட்டும் வந்துட்டு என்ன பிரச்சனைன்னொடனே இப்படி இந்த பிரச்சனை அப்படின்னே. அப்போ இந்த பிரச்சனைக்கு அங்கே தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்போ ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. மத்தியானம் சொன்னார், நாங்கள் இப்போ இன்றைக்கி மத்தியானம் சொல்கிறாருன்னா நாளைக்கு காலையில் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இல்லை இப்போயே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக ஃப்ளைட்டு பிடிச்சி ஃப்ளைட்டு பிடிச்சிருந்தோடனே நான் ஓடுது மச்சான், அவங்க ப்ரைவேட் ஃப்ளைட் வச்சுருக்காங்க அப்படின்னோடனே. என்னடி சொல்கிற அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட், ஆமாம் நீ வேறு, எனக்கு ஷாக்கு. அர்ஜுன் தான் வந்துட்டு விட்டுட்டு போனான்னா விட்டுட்டு போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் இப்படி போகிறோம். எல்லோரும் ஒரு சைடு போனாங்களா, சரி அங்கிட்டு தான் போகணும் இல்லை நம்ம இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். அப்படியே நாங்கள் அந்த பக்கம் போயிட்டுருக்கும்போது பார்த்தா தனியாக வந்துட்டு ஃப்ளைட் இருக்குது, வா அப்படின்ட்டு ஃப்ளைட்டு கூப்பிட்டு போகிறாரு. எனக்குண்ணா ஓ மை காஷ், இது என்னது நம்ம லிஸ்ட்லேயே இல்லைன்ட்டு பார்த்தா அந்த ஃப்ளைட்டில் நானும் அவர் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னே. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் ஒன்றே. ஆமாம் நானும் அவர், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பைலட், அவ்வளோதான், சிம்பிள், இவ்வளோதான் இருக்கும். நான் அப்படியே பார்க்குறேன், என்னடா இது தனியாக ப்ரைவேட் ஃப்ளைட்டாக. நான் கூட இவங்களை வந்துட்டு என்னமோ ஒரு டுபாக்கூர்னு தான் நினச்சேன். ஆனால்
ஃப்ளைட்டு வச்சுருக்கிற அளவுக்கு பெரிய பிடுங்கியா இருப்பாங்க, நான் சத்தியமாக நினைக்கல அப்படின்னோடனே அவள் பார்க்குறா, ப்ரைவேட் ஃப்ளைட் அடி அப்படின்னோடனே அப்படின்னோடனே ஆஹா அப்படின்னோடனே அப்புறம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, நைட்டோட நைட்டாக கூப்பிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நாங்கள் அங்கே இறங்குறோம். இறங்கி முடித்த உடனே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, இப்படி எங்கேயும் கூப்பிட்டு போனார், ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டுருக்கும்போது பார்த்தே ஒரு இடம் செம்மையாக இருந்துச்சு. என்னடா இடம் இது ஆன்னு பார்த்துட்டே வரும், பயங்கரமாக இருந்துச்சு. என்னென்னு போய் பார்த்தா இப்படி இது அகாடமி, என் பொண்டாட்டி இங்கே வந்து சேர்த்து விட போகிறேன் அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் கொடுக்கணும், நீ நேற்று நைட்லேருந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா பொண்டாட்டின்றான், அடுத்து ப்ரைவேட் ஜெட்டு, இப்போ என்னன்னா வந்துட்டு என் பொண்டாட்டி இங்கே சேர்த்து விடணும்னு. பொண்டாட்டி அதே யாரையா, உனக்கு பொண்டாட்டிலாம் இருக்குன்னு வேறு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன இதுன்னொடனே அவங்களுக்கு போலீஸ் ஆகணும்னு நான் சொன்னேன். உனக்கு எப்படியா தெரியும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டே இருக்கேன். என்னதுடா அது, இவளுக்கு எப்படி தெரியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கல. இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாதுன்னொடனே இப்போ வரைக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறது, எனக்கு அவர்கிட்ட பேசுகிறது ஒரு மாதிரி இருக்குது. நான் எப்படி பேசுவேன், இவ்வளோ வருஷமாக பேசாத ஒரு ஆள். இப்போ சரி விடு, உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நீ இருக்க, ஆறா இருக்குல்ல அப்படின்னே, சி அந்த பீடியை ஞாபகப்படுத்தினோடனே, ஆறா இருக்கா இல்லைன்னொடனே, ஆமாம் இருக்கா அவள். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் திடீர்னு வந்துட்டு நீங்கள் 2 பேரும் சொந்தக்காரங்க, ஸோ வந்துட்டு ஜாலியாக பேசுங்க அப்படின்னு உங்கள் வீட்டில் சொன்னால் உனக்கு எப்படி இருக்குன்னு. சீ கருமம் அப்படின்னே. சரி அது வந்துட்டு உனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல அப்படின்னு. ஆமாம் பின்ன எப்படி இருக்கும், கன்றாவியாக இருக்காதானே. சரி அவளுக்கும் உனக்கும் ஒரு பஞ்சாயத்துன்றனால அது வந்துட்டு கன்றாவியாக இருக்கும். எனக்கு அவருக்கு பழக்க வழக்கமே இல்லாத எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்ன ஒரு திடீர்னு வராரு, பொண்டாட்டின்றாரு, ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனியாக வந்துட்டு ஒரு வீடு, நீ இனிமேல் வந்துட்டு என் கூட இருக்க போகிறேன்னு தனியாக ஒரு வீடு பிடிச்சி தவிர நீ அங்கே தான் உட்காந்து படிக்கணும், படிக்கிறது மட்டும் தான் வேலைன்னாரு. நான் பார்க்குறேன், யாரையா நீ, ஐயோ எனக்கு என்னன்னா, ஐயோ என் புருஷன் ஒருத்தன் எம்பிட்டு நாள் கூட இருந்தார், என் கூட இவ்வளோ நாள் குடும்பம் நடத்தினார், அவரை காண இப்போ வேறு எவனையோ க்ளோன் பண்ணி அமைச்சு விட்டாங்க, இந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது, இந்த ஆள் என் புருஷன் இல்லைன்ற அளவுக்கு அன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் நடந்துக்கிட்டார் மச்சான் அப்படின்னே. அப்படின்னு ஆமாம், எனக்கு என்னன்னா அன்றைக்கி அப்படியே ஒரு மாதிரி ஷாக் மேலே ஷாக், நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய வீடு பயங்கரமாக இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அதில் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் எல்லாம் இருக்கா. இந்த வீடு தான் இனிமேல் இந்த வீடா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகும், அது ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னோடனே, இல்லை முடியவே முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ நான் இருக்கேன். அந்த வீட்டை வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு சின்ன வீடு தான், சும்மா ஒரு சின்ன ரூம், ஒரு ஆள் தங்குறதுக்கு அது போதும். அப்படி இருக்கும்போது அந்த ரூம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டு நிறைய வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து நான் அந்த ஆள் எனக்கு என்னன்னா, ஐயோ நான் நல்லவனா திருந்தலாம், ஒரே நாளில் திருந்துனா ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு அன்றைக்கி ஒரு நாள். அப்புறம்னே சரி அன்றைக்கி ஒரு நாள் கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் வண்டியிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஆமாம், வண்டி வாங்கி கொடுத்து, வீட்டுக்கு பொருள் வாங்கி கொடுத்து, நோட்டு வாங்கி கொடுத்து, இனிமேல் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு அட்வைஸ்லாம் பண்ணி எனக்குன்னா ஐயோ என்ன எனக்குன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இந்த ஆள் நம்ம வீட்டுக்கார் கிடையாது, இந்த ஆள் வேறு யாரோ தான்ற மாதிரி எனக்கு மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பண்ணார். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த பைத்தியக்கார பையன் திடீர்னு உள்ளே வந்துட்டு நான் படிக்கிறது தெரிஞ்சிருச்சு, இவன் போட்டு கொடுத்துருவான்னு பார்த்தா, இல்லை எனக்கும் ஐபிஎஸ் ஆகணும்னு தான் ஆசைன்னா. நீ அதெல்லாம் சரிப்பட மாட்டடா அப்படின்னா, இல்லை நீ சொல்லி கொடு, இல்லைன்னா நான் வீட்டில் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினேன். ஐயோ எனக்கு இருக்கிற பிரச்சனை பத்தலன்ட்டு இப்போ தான் ஒரு கதவு திறந்துச்சுன்னா அந்த கதவுக்கு இன்னொரு பிரச்சனை வந்த மாதிரி இவன் வந்து நிற்கிறானே அப்படின்ற மாதிரி சரின்ட்டு அப்புறம் சொல்லி கொடுத்து இவரும் இது வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா என்ன குரங்கு பெல்ட்டியெல்லாம் அடித்து ஒரு வழியாக
வந்து முடிச்சு இப்போ இங்கே நிற்கிறோம். உடனே ஆஹா பாரா பரவாயில்லையே, ரொம்ப மோட்டிவேஷ்னலாக ஸ்டோரியாக இருக்கேனே. ஆமாம், இவன் இப்போ நான் படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, இவனை படிக்க வச்சு தேத்துறதுக்குள்ளேயும் நான் பட்ட பாடு இருக்கே பெரும்பாடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னொடனே நான் உனக்கு கேட்குறேன், ஆனால் நீ அதுக்கு வந்துட்டு உண்மையாலே மனசை தொட்டு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து கேட்டோடனே சொல்லு அப்படின்னோடனே அது ஆள் அப்படின்னு யார் அப்படின்னு சரி நீ அப்படி சொல்லலாம். மிஸ்டர் ஜியான் ஜங்குக் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார்ல, என் பொண்டாட்டி நான் எங்கே வேணாலும் கூப்பிட்டு போவேன், எதுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார்லன்னே. ஆமாம், அது கேட்கும்போது உனக்கு எப்படி அதை ஏன் கேட்குற? அது வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் தாட் ப்ராசஸில் எல்லாம் ஓட்டுனதுக்கப்புறம் வா பரவாயில்லையே, இந்த மனுஷன் நம்மளுக்காண்டிலாம் ஸ்டாண்ட் எடுப்பாரா. ஆனால் வந்துட்டு அந்த அம்மா மூஞ்சி ஒரு நிமிஷம் மாறிச்சு, கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோ நாள் நான் பட்ட வலிக்கு எனக்கு எப்படி சொல்கிறது, யானை பசிக்கு சோளப்பொரி அந்த ஃபுட் கிடச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அப்படின்னோடனே ஆஹா அப்படின்னு என்னாடி நான் பட்ட கஷ்டத்துக்கு ஃபஸ்ட் டைம் எனக்காண்டி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஹெல்ப் பண்ணார் எனக்குன்னு. நான் அப்படி போய் கேட்டேன், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு கேஸ் விஷயமா. கேஸ் சொல்லக்கூடாது. ஸோ அந்த கேஸில் வந்துட்டு நான் வின் பண்ணதுக்கு காரணமே இவர் தான். ஒரு பெரிய ஹெல்ப் சப்போர்ட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, எனக்கு அவர் அங்கே ஊரில் இருந்ததுக்கும் இங்கே வந்ததுக்கப்புறமே எனக்கு அவர் நிறைய டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சார், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சார். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்னே சொல்லலாம். அங்கே அவங்கள்ட்ட பேசாதவர் இங்கே நிறையா பேசுவார், இப்படி என்னது ஏது அப்படின்ற மாதிரி பேசுவார். எனக்கு ஒரு மாதிரி இங்கே வரும்போது அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜியான் ஜங்குக்காக எனக்கு அவர் தெரிஞ்சார். தெரில என்னதுன்ட்டு. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன இவர் இவ்வளோ பேசுகிறாரு. அப்போ எனக்கு அவர் பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்கே இவ்வளோ பேசுகிறீங்களே, அங்கே எனக்காண்டி ஒரு தடவை கூட நீங்கள் பேசலையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒருவேளை என்னதுன்னு எனக்கு தெரில. அதான் டிவோர்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னே. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்னடி ஓன்ட்ட அப்படின்னே. அது உன் இஷ்டம்டி அப்படின்னு. இல்லை இன்ன வரைக்கும் புருஷன் தானா, வீட்டுக்காரு தானே அப்படின்ற மாதிரி ஏதோ முட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னே. இங்கே பாரு நான் கேட்டேன் அப்படின்னு. ஏஹே அப்படின்னு. சரி ஆமாம், என்னதா உன் புருஷன் தானே அப்படின்ற மாதிரி கேட்டேன். நீ உன் முடிவை சொன்னதுக்கப்புறம் நம்ம அதில் தலையிடக்கூடாது அப்படின்னு. என் முடிவுன்றதை விட வேணாம், அவருக்கு நான் எனக்கு அவர் செட் ஆக மாட்டேன்றதை விட அவருக்கு நான் செட் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு அந்த வீட்டில் இருக்கும்போது என் மனசில் அதை ஆழமாக பதிச்சிட்டாங்க. அதனாலே என்னவோ தெரில, எனக்கு என்னன்னு தெரில. ஆனால் அவருக்கு நான் செட்டான ஒரு பர்ஃபெக்டான பேர் இல்லையோ, ஒரு கம்பேனியன், ஒரு பார்ட்னர் இல்லையோன்ட்டு எனக்கு தோணுது. ஸோ தட்ஸ் வை நான் என் கையில் வந்துட்டு அவரை கல்யாணம்ன்ட்டு நான் கட்டி போட்டு வச்சுருக்கேன். என் கையும் அவர் கையும் கல்யாணன்ற பேரில் அப்படியே கட்டி போட்டு கிடக்கு. அப்படியே அந்த கட்டி போட்ட கையில் ரொம்ப நாளாக பிடிச்சி வச்சிட்ருக்கேன். ஸோ அதான் நான் அந்த கயிறை விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை ஃபுல்லாக சொல்லும் போது உங்கள் கையை வந்துட்டு அப்படியே பிடிச்சிருக்க மாதிரியும், அதுக்கப்புறம் விட்டுறலான்னு சொல்லும் போது கையை அப்படியே விரித்து விட்டுற மாதிரியும்லாம் பண்ணுறீங்களா. அவள் பார்த்துட்டே இருக்கா. சரி, இவரோட அம்மா அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா அப்படின்னோடனே,
இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லல. பட் அந்த ஒரு பொண்ணு பேச்சு வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு இதுலேருந்தே வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு குத்தி குத்தி காட்டுவாங்க. நீ என்னன்னுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷ்னலி, மென்டலி, வேர்பலி, அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கலி, இந்த ஆர்டரில் தான் என்னை டார்ச்சர் பண்ணாங்க, அப்யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அது அப்படியே என்ன சொல்கிறது, எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாகவே படலை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் அப்படி தான் இருந்தனால இது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இல்லாமல் இவ்வளோதானா நீங்களும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை தான் எனக்கு கொடுத்துச்சு. என்னவோ அதுக்கப்புறம் தான் சரி அவங்க பையனுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவருக்கு தான் இப்போ வந்துட்டு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுல. ஸோ அவர் வேறு யாராவது அவங்க ஃபேமிலிக்கு தகுதியான ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவன் தேவையில்லாமல் போயிட்டு ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணனாலும் ஒவ்வொருத்தரம் பண்ணக்கூடாதுன்னு. லூஸு, அவங்க தான் உன் வாழ்க்கையவே அழிச்சிருக்காங்க, நீ என்ன அவங்களுக்கு உதவி ஒவ்வொருத்தரோன்னு பேசிகிட்டு இருக்க, வாழ்க்கையவே இப்படி சின்னமனமாக ஆக்கிட்டு நீ என்ன அப்படின்னு விட்ரு. எவ்வளவோ பார்த்துட்டேன். இதுவும் அப்படிதான், அவ்வளோதான், ஒரு பாசிங் க்ளவுட்ஸ்ன்னு விட்டுருந்தோம், அவ்வளோதான். ஆனால் என்னையை கூப்பிட்டு நீ இப்பயும் கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன், எனக்கு அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது. என்னை நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச ஒரு விஷயத்த எனக்காண்டி பண்ணி கொடுத்தாரு. அதுக்காண்டி நான் அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்கேன். ஆனால் அதை தாண்டி அந்த மித்த எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியலை என்னது அப்படின்ட்டு. தெரில, சரி விடு. இதே பேசிகிட்டு இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னே, சரி ஒன்றும் இல்லை விடுன்னு. அவ்வளோ சீன்லாம் இல்லை, ஒரு மாதிரி அந்த பாஸ்ட் நினைக்கும்போது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஆனால் நான் ஒரு முடிவு பண்ணேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் பட்ட கஷ்டத்தை அதுக்கப்புறம் வேறு யாரும் படக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் வந்துட்டு நான் நிறையா வரதட்சணை கேசஸ்லாம் எடுத்து ஹேண்டில் பண்ணேன். ஃபஸ்ட்டு ட்ரக் கேஸ் தான் எடுத்து முடிச்சுட்டு அதை வந்துட்டு நல்லா அதுக்கப்புறம் நிறையா எனக்கு தெரிஞ்சு நிறைய வரதட்சணை கேஸ் வந்துச்சு. நான் வந்துட்டு அதை முன்னாடி எடுத்து இதை பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த பேர்லாம் வந்துச்சு, வரதட்சணை. நீ வேறு வரதட்சணை கமிஷனரா? வரதட்சணை கமிஷனர்னால் நானாடா வரதட்சணை வாங்கினேன், வரதட்சணை தடுப்பு கமிஷனர்னு சொல்லுங்கடானாலும் அவங்க அப்படியே வரதட்சணை கமிஷனர்னு சொன்னாங்க. சரி நானும் சரி உங்கள் பாடுப்பா வரதட்சணை கமிஷனராக, சந்தோஷம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க வரதட்சணை கமிஷனர் தான், எவ்வளோ வரதட்சணை வாங்கியிருக்கேன்னு நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு போங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க இவங்களே வந்துட்டு அப்படின்ற மாதிரி அப்பப்போ வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்ருப்போம். அதான் எனக்கு நடந்துச்சு. ஸோ வேறு யாருக்கும் நடக்க வேணாம் அப்படின்றதுக்காக, அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க சில பேர்லாம் வந்துட்டு இவன்னா சும்மா அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்ட்டு நான் இதாக பேசும்போது எனக்கு தெரியும் அந்த பொண்ணோட விக்டிமோட வலி எந்த அளவுக்கு டீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்படின்றனால நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த கேசஸ்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணேன். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும்போது அதை சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணி நான் இது பண்ணனால வந்துட்டு வரதட்சணை கமிஷனர்ன்றாங்க அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னோன்னே, ஆமாம் தெரில வரதட்சணை கமிஷனர் அப்படின்னே. சரி அதான் அப்படியே இப்போ போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தெரில எனக்கு. ஆனால் இன்னொரு மேரேஜ்னால் சத்தியமாக சொல்கிறேன் வாய்ப்பே இல்லை. என் வாழ்க்கையில் நான் 3 மாதத்துல வெறுத்து போயிட்டேன் வாழ்க்கையவே. கல்யாண வாழ்க்கைன்னா இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி எனக்கு வெறுத்து போச்சு. அதனால் இன்னொரு மேரேஜ்லாம் இல்லை. ஆனால் டிவோர்ஸ் கொடுத்துருவேன்.
இவங்க கேட்டு அதாவது என்ன சொன்னாங்கன்னா, நீ கொடுத்துரு, நான் அதுக்கப்புறம் என் பையன்கிட்ட எப்படி பேசி உன்கிட்ட இந்த டிவோர்ஸ் வாங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு என்னென்னா எனக்கு தோணுச்சு, இவர் புரியாமல் ஒரு வேளை சி அவர் பாட்டுக்கு டிவோர்ஸுன்ட்டு சைன் போட்டுருவாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க இவங்க. அப்போ அவங்க சொல்லும்போது டக்குன்னு தோணுச்சு, என் பையன்ட்டு ஒரு டிவோர்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு தோணுச்சு, இப்படி எப்படி டிவோர்ஸ் வாங்குவாங்க, அவங்க பையனும் சைன் போடணுன்னே என் பையன்ட்டு எனக்கு எப்படி பேசி சைன் போட்டு உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க வைக்கணும்னு தெரியும், டிவோர்ஸ் பேப்பர் வரும் ரெடி ஆகிக்கோ அப்படின்ட்டு கடைசியாக எப்படி சொன்னாங்கன்னா, நீ என் பிள்ளைக்கு குழந்த பற்றி கொடுக்குறதுக்கு உனக்கு முடியும்னா இரு, உன்னை இந்த ஓரமாக வச்சுக்கிறோம், அப்படி இல்லையா டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு நீ பாட்டுக்கு போயிரு, தேவையே இல்லை, அப்படிப்பட்ட மருமகளே எனக்கு தேவையில்லை, எதுக்குமே உபயோகம் இல்லாமல் பிரயோஜனம் இல்லாத ஒரு மருமகளே எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க. நான் அப்படியே பார்த்தேன், சரி உங்கள் பையன்கிட்ட நீங்கள் எப்படியாவது பேசி, இப்போ வரைக்கும் நான் இப்போயுமே அதான் சொல்லுவேன், உங்கள் பையன்கிட்ட எப்படியாவது பேசி இந்த பக்கம் அமுச்சு விடுங்க, சைன் தான் நான் ஏற்கனவே போட்டு நீங்கள் சொல்லுங்கள், அவர் போட்டு கொண்டு வந்துட்டானா நானும் சைன் போட்டுறேன், டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க சாமி, என்னால் முடியல அப்படின்ட்டு நானே சொல்லுவேன். இப்போ நான் ஒரு அரௌண்டு ஒரு 50% டிவோர்ஸி தான் அப்படின்னே, அதனாடி 50%, ஓ நீ 50% ஒத்துக்கிட்டு அவர் 50% ஒத்துக்கிட்டா டிவோர்ஸ் ஆயிரும் ஃபுல் 100% அப்படின்றானே, 25% நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன், 25% எங்கள் மாமியார் கொடுக்குறாங்க, 25% இவர் கொடுப்பாரு, 25% கவர்மெண்ட் கொடுக்கும், மொத்தம் 100%. இப்போ நான் 50% அதில் வந்துட்டேன், இன்னும் ஒரு 50% இவர் கொடுத்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். அதுக்கப்புறம் கல்யாணமா அப்பப்பா நினச்சி கூட அதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னோடனே, என்ன மாதிரி நரகம் அது, சரி. நான் கூட சொல்லுவேன், இங்கே சில பேர்லாம் மேரேஜ் பண்ணு லைஃப் நல்லாயிருக்கும், மயிரில் நல்லாயிருக்கும், நீங்கள் பார்த்தீங்களாடா நல்லா இருக்கும்ன்ட்டு, எவன்டா சொன்னால் மேரேஜ் பண்ணால் லைஃப் நல்லா இருக்கும்ன்ட்டு, எவனாவது ஒழுக்கமாக இருக்காங்களாடா அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். சரி விட்ரி, அவங்கள பற்றி பேசினா நம்ம நல்ல மூடில் இருக்கலான்னு பேசுவோம், இன்றைக்கி இப்படி மூடை ஸ்பாயில் பண்ணி விட்டேன். இப்போ ஐயோ, நான் வேறு பப்ளிக் பிளேஸ்லலாம் அழுது சி இப்படி பண்ணிட்டே அப்படின்னோடனே, சரி விடு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறம், ஆனால் பாடி வெளியே போகலாம், ஒரு டீ சாப்பிடலாம், அப்படி தலையெல்லாம் குடையுது அழுதுனால, இப்படி பப்ளிக் பிளேஸில் அழுது விட்டு ஒரு நிமிஷம் மூஞ்சி அழுத மாதிரி இருக்கா அப்படின்னே, இல்லை ஏன் அப்படின்னு, லைட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாளா. ஓ மை காஷ், நான் வேறு ஒரு எப்படி சொல்கிறது ஃபேமஸான போலீஸ் ஆஃபீஸர், வரதட்சணை போலீஸ் கமிஷனரு. ஸோ வெளியே போகும்போது நானே அழுதுட்டு போனால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும்ல, அதுதான் அப்படின்னு, அந்தளவுக்குலாம் சீன் இல்லைவா அப்படின்ட்டு நீங்கள் சொன்னோடனே அவள் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் என்ன நினச்சாலும் தெரியல, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சிட்டு, அதுக்கப்புறம் நீங்களும் தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறீங்க. இந்த சைடு சங்குக்கு அவர் அப்படியே ட்ராமடைஸ் ஆகி உட்காந்துருக்காரு. என்னடா நம்ம என்னமோ நினச்சி வந்தால் இங்கே என்னென்னமோ நடந்திருக்கு, இவன் என்னன்னா வேணவே வேணான்ற மாதிரி நிற்கிறாளே, நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டது தப்பா, ஆமாம் என் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி வெறுத்து போய் அப்படியே உட்காந்துருக்காரா. உடனே நீ போ அப்படின்ற மாதிரி உங்களை முன்னாடி விட்டாளா. உடனே எதுக்குடி அப்படின்னே, இல்லை போடி அப்படின்னே, என்னடி ஏன் தலையில் பில்லை கட்டி விட போறியா, நான் எதுவுமே சாப்பிட்லையே அப்படின்னே, ஏச்சி நான் ஒன்றும் அந்த மாதிரி அல்பலாம் இல்லை, நீ இப்படிப்பட்ட அல்ப தானே எனக்கு தெரியும்லன்னொன்னே, சரி போடி நான் அப்படியே வரேன் அப்படின்னு, எதுக்குடி அப்படின்னே, ஃபோன் எடுத்துகிட்டு வரேன்டி அப்படின்னே, சரி போய் தொலை அப்படின்ட்டு அவள் அப்படியே அந்த சைடு ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறா. ஆனால் அவளுக்கு அந்த ஆள் மூஞ்சில் போய் முழிக்கணுமா, அப்படி அவளுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது போய் அந்த ஆளை மூஞ்சியை மட்டும் பார்த்துட்டு வரணுன்ற எண்ணத்தில் தான் உங்களை முன்னாடி அமுச்சு விட்ருப்பா. பட் இல்லை, இந்த ஆளெலாம் என்னன்னு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டாளா. உடனேன்ட்டு அங்கே போய் கேட்குற, அப்படி பில்லு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உடனே மேம் இந்தாங்க அப்படின்னோடனே அவள் பார்க்குற, இல்லைடி நான் பே பண்ணுறேன் அப்படின்னோடனே, இல்லை கூட நான் பார்த்துக்கிறேன், இல்லை அப்படின்ட்டு
சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை குடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டே வேகமாக வாங்கிட்டு, சரி நீ போ நான் வரேன் அப்படின்னோடனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறீங்களா? அவள் பார்க்குறேன், என்னடி அப்படின்ற மாதிரி பார்க்கல, ஒன்றும் இல்லை பில்லை பே பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மறுபடியும் ஈவலாகவே சிரிச்சிட்டு போகிறீங்களா? அவள் பார்க்குறேன், என்ன இந்த சிரிப்புக்கு பின்னாடி எதுவும் அர்த்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போனதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இப்படி அங்கே பே பண்ணிட்டாங்களா அப்படின்னோடனே, பே பண்ணிட்டாங்க மேடம் அப்படின்னோடனே, ஓகே நீங்கள் எப்போ வந்தீங்கன்னொடனே, இல்லை இப்போ தான் மேடம் வந்தோம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் அழுது தெரிஞ்சு பார்த்துருப்பாங்களோ அப்படின்றதுக்காண்டி கேட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவள் வெளியே வந்துடுவா. வெளியே வந்ததுக்கப்புறம் அவளுக்கு மனசே கொள்ளலை. நீங்கள் பார்த்தா உங்களை தேடி பார்க்குறா, இல்லை சரி இல்லை ஏதாவது கால் வந்துருக்குன்னு பேச போயிருப்பாங்க ஒன்று, அவளுக்கு இருப்பே கொள்ளலை. என்ன பண்ணியிருப்பா, காலில் கனெக்ட் ஆகி தானே இருக்கும். உடனே கால் பண்ணிட்டு இப்படி கால் கனெக்ட் ஆகிருக்கும் போதே வந்துட்டு ஹலோ அப்படின்வாளா. ஃபஸ்ட்டு அவன் ஜங்குக்கு வந்துட்டு வேறு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹலோ 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 அப்படின்ட்டு 2-3 தடவை சத்தமாக சொன்னே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு ரியாலிட்டிக்கு வந்துட்டு அந்த ஃபோனை பார்க்குறான். ஹலோ அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேட்டோடனே இவன் வந்துட்டு இப்படி காதில் எடுத்து வச்சுட்டு ஹலோ அப்படின்னோடனே ஃபோன் பண்ணி அந்த கிளிக்கிறான், நீலாம் நல்லா இருப்பியா, நாசமாக போவீங்க, குடும்பமாக சேர்ந்து அழிஞ்சு போவீங்க, விளங்காமல் போயிடுவீங்க, சாபமே இல்லை சாபம் விட்றான். பட் ஜங்குக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை, ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறான், அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி உட்காந்துருக்கானா. இவளுக்கு இன்னும் கோவமாக இருக்குது, ஐயோ இருக்கியா இல்லையா, என் ஃப்ரெண்டு வாழ்க்கையில் ஏன்டா இப்படி மண்ணள்ளி போட்டிங்க, ஏன்டா அவள் வாழ்க்கையை அப்படி அழிச்சு விட்டீங்க, அப்படி என்னடா அவளுக்கு ஒன்று பண்ணா, நீங்கள்லாம் உங்கள் சுயநலத்தினால ஒரு பொண்ணோட வாழ்க்கை இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கீங்க, அவளை கடைசி வரைக்கும் வந்துட்டு ஒரு ட்ராமாவுக்குள்ளே தள்ளி வச்சுருக்கீங்க, நீங்களாம் நல்லா இருக்கவே மாட்டீங்க, நாசமாக போயிடுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்கன்ட்டு அவள் வாட்டுக்கு சாபம் கண்ட மினிக்க விட்டுக்கிட்டே இருக்காளா. அப்போ வந்துட்டு கால் பேசிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்துட்டு சரியான குற்ற உணர்ச்சியில் தான் உட்காந்துருக்கான். எதுவுமே பேசலை, அவள் பேசட்டும் அப்படின்ற மாதிரி பேச்சை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த ஹாரன் சவுண்ட் இருக்கும்ல, கீன்னு சவுண்ட் இருக்கும்ல, அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அதாவது அவங்க ஃப்ரெண்டு பின்னாடி நின்றுட்டு சவுண்டு கேட்டே இருக்கா, ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கும்போது இவ சாவை விட்டுட்ருக்காளா. ஸோ அதனால் வந்துட்டு அதில் ரொம்ப இன்டெப்த்தாக சாவை விட்டுட்டு இருக்கும்போது யார் அப்படி சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா நீங்கள் வந்து நிற்கிறீங்க. உங்களை பார்த்து அப்படியே ஷாக்காகி வாயை பொழந்து பார்க்குறா, என்ன அப்படின்ற மாதிரி இருக்காளா. இந்த சைடு ஜங்குக்கு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, என்ன பேசிகிட்டு இருந்தவ ஆளை காணா, ஹாரன் வேறு ஏதோ அடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேகமாக வந்துட்டு கொஞ்சம் கெஃபே விட்டு வெளியே வராமல் ஒரு இடத்துல நின்று பார்த்தா வெளியே நிற்கிறதுலாம் தெரியுன்ற மாதிரி கொஞ்சம் இந்த மிரர்லாம் வச்சுருக்கிற இடத்துல நின்று பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்குமே ஒரு மாதிரி பார்க்குறான். என்னதுன்னா, நீங்கள் வந்துட்டு அதாவது நீங்கள் தானே நின்றுட்டுருப்பீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருந்துருப்பீங்க, ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பீங்க. எதுலன்னா ராயல் என்ஃபீல்ட் பைக் இருக்கும்ல, புல்லட்டு, அதில் உட்காந்துட்டு ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு மெர்சலாயிட்டு அப்படியே வாயை பிளந்துட்டு அப்படியே விரைச்சி போய் நிற்கிறாளா. மறுபடியும் நீங்கள் இன்னொரு ஹார்ன் அடித்தோடனே தான் வந்துட்டு அவர் ரியாலிட்டிக்கு வந்துட்டு மச்சான் என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உங்கள் பக்கத்தில் வர அந்த காலெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அது பாட்டுக்கு இன்னும் அப்படி கனெக்ட் பண்ணி தான் இருக்கா. என்னடி என்ன ராயல் என்ஃபீல்டாக வச்சுருக்க, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கெத்தாக இருக்குது, மாசாக இருக்குது, கூலாக இருக்குது, அப்படி இப்படி ஹாட்டாக இருக்குது, செக்ஸியாக இருக்குன்ட்டு அவங்க வாட்டுக்கு ஒரு 1500 வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்காளா. உடனே நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு எப்படி இருக்குது அப்படின்னே, செம்மையாக இருக்குடி, செம்மையாக இருக்குது, யார் பைக்கு, இப்போ புரியுது அப்படின்னு. என்ன புரியுது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஆர்வமாக கேட்குறீங்களா. இந்த ஜப்தி பண்ணிட்டு வருவாங்களே, அதனால வந்துட்டு இன்றைக்கி பைக் எடுத்துக்கிட்டேன், எனக்கு பிடிக்குன்றதுக்காண்டி எவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு வந்திருக்கு, வேறு லெவல் வச்சா நீ, வேறு லெவல்ன்ட்டு அவங்க தோலில் சப்புன்னு அடிச்சுட்டே இருக்காளா. உங்களுக்கு ஒரு மாதிரி கோபம் வந்துடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி டெரராக முடச்சி பார்த்துட்டே இருக்கீங்களா. என்னடி அப்படின்னு என்ன சொன்னேன், ஜப்தி பண்ணிட்டு வந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துன்னா சாவடிச்சிருவேன், என் சொந்த காசில் வாங்கின வண்டி அப்படின்னு. என்னடி சொல்கிற அப்படின்னு, என் வண்டி டி அப்படின்னு. ஓ மை காட், செம்மையாக இருக்கும், நம்ம வண்டியா
வண்டியா அப்படின்னு. ஆமாம் நம்ம வண்டி தான், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ட்டு 2 பேரும் அங்கேயே நின்றுட்டு நீங்கள் வந்துட்டு வண்டியில் உட்காந்துட்டே ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது உட்காந்துட்டே ஜம்ப் பண்ணுவோம் லேசாக எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவள் பைத்தியக்கார மாதிரி ஜக்க ஜக்க ஜக்கன்னு நடு ரோட்டில் நின்று குதிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு ஜங்க் பார்த்துட்டு வாவ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் அந்த இதில் பார்க்கும்போது என்ன தான் பைத்தியக்காரத்தனம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த சைட்லேருந்து ஜங்குக்கு பார்க்கும்போது அது மாதிரி கூலாக தான் இருக்கா. நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் அவருக்கு கூலாக தான் தெரியுது. ஆனால் இதுவுமே அவருக்கு ஒரு மாதிரி வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பிரமிச்சு போய் தான் பார்த்துட்ருக்காரா. பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அவர் அது நீங்கள் பேசுகிறதெல்லாம் காதில் வச்சு கேட்டுகிட்டே இருக்கார். கேட்டுருக்கும் அதாவது அவர் ஃபோனில் இன்னும் கனெக்ட் ஆகி தானே இருக்குது. ஸோ எப்படி வாங்கினேன் என்ன வாங்கினேன்னே நான் எல்லாமே காசெல்லாம் பே பண்ணிட்டு இது பண்ணேன். 2 நாள் ஆகப்போகுது. நேற்று வந்துச்சு, இன்றைக்கியோட 2வது நாள் ஆகப்போகுதுன்னு. மாசுடி அவனு. ஆமாம், அதுவும் இல்லாமல் நீ வேற கூப்பிட்டியா, அவதான் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி இருக்குது மாசா கெத்தா கேப்டனா ஓஹோய் அப்படின்ட்டு நீங்கள் வேறு சொல்கிறீங்களா. அவளும் வந்துட்டு ஓஹோய் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காளா. அப்படி இருக்கும்போது ஆமாம் அப்படின்னு. நீ வேற நேற்று வந்து அர்ஜுன் வந்துட்டு இப்படி வண்டி வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சோடனே அவனும் பார்க்க வந்தானா. அவன் பார்க்க வந்துட்டு வேகமாக வண்டியில் ஏற வந்துட்டான். நான் சொல்லிட்டேன் நோ 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 நீ எல்லாம் ஏறக்கூடாதுன்னே. ஏன் நான் ஏறக்கூடாது அப்படின்ட்டு கேட்டான். நான் ஒன்று சொல்லிட்டேன் இட்ஸ் ஒன்லி ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு உடனே தான் ஃபஸ்ட்டு வண்டியில் ஏற்றணுன்ட்டு வண்டியில் ஏற்றிருக்கேன். வேகமாக ஏறிடி நம்ம ரவுண்ட்ஸ் போகலாவா, ரவுண்ட் அடிக்கலாம் வண்டியில் ரவுண்ட் அடிக்கலாம் ஏறினோடனே அப்படியாடி எனக்காண்டியாடி பரவாயில்லையே நான் உனக்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்னே. மச்சான் யூ ஆர் மை சோல்மேட்டு வா அப்படின்னு. அவள் என்ன வேகமாக வண்டியில் இதை கேட்டோன்னே அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாயிட்டு வேகமாக வண்டியில் ஏற போவாளா. என்ன நினச்சாலும் தெரியல. அப்படியே வண்டியிலேருந்தே அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணிட்டு கன்னத்தை பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு தேங்க்ஸ் மச்சான் லவ் யூ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வண்டியில் ஏறா. இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டெல்லாம் இல்லை, ஜங்குக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓவராகவே கருகுது. என்னடா அது வண்டியில் அவளை தான் ஃபஸ்ட்டு ஏற்றணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏற்றுறா. அவள் என்னன்னா முத்தம் கொடுக்குறா. இதெல்லாம் நான் செய்யணுமேடா, நான் செஞ்சுருக்கணும். என் வாழ்க்கையில் என்னை சுற்றி இருக்கிறது பூரா பீடை பிடிச்சிருக்கனால இது பூரா என் வாழ்க்கையிலே நடக்காமல் போயிடுச்சு. சை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி வெறுத்து போய் அட் த சேம் டைம் பொசசிவில் அப்படியே உங்களை வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரா. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி குதிச்சு உட்காந்துக்கிட்டே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா. அப்படியே 2 பேரும் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே ஹெல்மெட்டு கொடுக்குறீங்க. அவள் நல்லா உட்காந்துட்டா. ஹெல்மெட் போட்டுக்கணும்னு அதெல்லாம் செட் ஆகணும்னு சாவடிச்சிருவேன். நானே போலீஸ்காரி. என் பின்னாடி இருக்கவங்க வந்துட்டு ஹெல்மெட் போடலன்னா என்னை கூப்பிட்டு எல்லாரும் கேள்வி கேட்குறதுக்கு போடுறேன்னே. மண்டனே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்ஃப் கொடுத்ததுக்கப்புறம் தலையில் ஸ்கார்ஃப் மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஹெல்மெட் போடுவா. அப்படியே வந்துட்டு இந்த சைடு ஜங்குக்கு பார்க்குறாரு. என்னடா இது நம்ம உட்கார வேண்டியது யாரோ உட்காடுறாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குது. இந்த சைடு நீங்கள் 2 பேரும் வந்துட்டு அப்படி செம்ம ஜாலியாக வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படி 2 பேர் அவர் பார்க்குறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எங்கிட்ட ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இதோட வந்துட்டு இன்றைக்கான எபிசோடு முடிச்சுக்கலாம். இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. சரி எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்ஸு ஏதாவது கன்றாவியாக இருந்தாலும் கழுவி ஊற்றுங்க. ஏப்பா இப்படிலாம் கிடையாதுப்பா, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசுவியா, இந்த மாதிரிலாம் கல்யாண உறவுகள்லாம் இப்போலாம் இல்லைன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குவோம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நல்ல விஷயம் நடந்தால் சொல்லுங்கள், ஏதாவது கெட்ட விஷயம் நடந்தாலும் சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஷேர் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை இந்த மாதிரி யாருக்காவது வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சப்ஸ்கிரைபு அதெல்லாம் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் வந்துட்டு நான் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாங்க. பண்ண மாட்டேங்க, இருந்தாலும் ஒரு இதுக்கு சொல்லிக்கிறேன். அண்ட் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இது அடிக்ட் ஆகாதீங்க. சும்மா அப்படியே கேட்டுட்டு கதையாக கேட்டுட்டு அப்படியே போயிடுங்க. அப்புறம் இன்ஸ்டாவில் வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் வேறு என்ன அதுக்கப்புறம் இதுவும் ப்ரீ ரெக்கார்டு தான். இது எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன் நான் டேட்டு சொல்கிறேன். March 29 சண்டே நைட்டு மணி 12:30க்கு வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, எப்படி இருக்குன்னு தெரில. நீங்கள் இது ப்ரீ ரெக்கார்டுன்றனால எனக்கு தெரியாது இது எப்படி இப்போ கதை போயிட்டுருக்குன்னு. கதை ஐ திங்க் ஸோ கதை மொக்கையாக தான் போகும்னு எனக்கு தெரியும். ஸோ ஓகே, பை பை டேஸீஸ்.